சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 9ஆம் திருமுறை தொடர் முற்றோதுதல் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார்களின் பொற்பாத கமலங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். நமது தொடர் முற்றோதுதலில் இன்று 23வது திருப்பதிகம் முடிவடைந்த நிலையில் 24வது திருப்பதிகத்தை ஒவ்வொரு பாடலாக சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 24வது திருப்பதிகம் திருவாலி அமுதனார் என்ற வைணவரால், பிறப்பால் வைணவர் ஆனால் சிவபெருமானால் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டு தில்லை அம்பலக்கூத்தனின் மேல் அபரிவிதமான காதல் கொண்டு அவர் மேல் பாடி அருளிய திருப்பதிகங்களை ஒவ்வொன்றாக சிந்தித்து வருகின்றோம். இந்த 24வது திருப்பதிகமும் கோயில் அல்லது தில்லை என்று சொல்லப்படுகின்ற திருத்தலத்திற்கு உரித்தானது. பண் இந்தளம். முதல் பாடல். அல்லாய் பகலாய் அருவாய் உருவாய் ஆரா அமுதமாய் கல்லால் நிழலாய் கையிலை மலையாய் காண அருள் என்று பல்லாயிரம் பேர் பதஞ்சலிகள் பரவ வெளிப்பட்டு செல்வாய் மதிலின் தில்லைக்கு அருளி தேவன் ஆடுமே. இன்றைய பாடல் பெருமான் இந்த உயிர்களுக்கு எப்படியெல்லாம் நின்று அருள் செய்கின்றார் அப்படிங்கிற திறத்தினை அழகாக எடுத்துச் சொல்லும் ஒரு பாடல். அதாவது பெருமான் எப்படி இருக்கின்றானா, இரவாகவும் இருக்கின்றானாம், பகலாகவும் இருக்கின்றானாம். அல்லாய் பகலாய். அல்லாய் என்றால் இரவு, இரவாகவும் இருக்கின்றான், பகலாகவும் இருக்கின்றான். நமக்கு இரவு பகல் எப்போதுமே ஒரு பயம் இருக்கும். இரவு வந்ததுன்னா அல்லது பகல்ல சிலருக்கு பயம் வரும் சூரியனை பார்க்கும்போது. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது அனைத்துமே சிவமாக இருக்கின்றான். இது சிவமே நம்ம கூட இருக்கின்ற ஒரு அருள் திறம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நமக்கு சைவத்துல பார்த்தீங்கன்னா இந்த இருள் என்று சொல்லப்படுவதை கேவல நிலை என்று சொல்லும் வழக்கம் உண்டு. ஆணவத்தை தான் நம்மளுக்கு இருள் என்று சொல்லப்படுவது. பகல் என்று சொன்னாச்சுன்னா அது சகல நிலைக்கு உள்ளது. ஆக நமக்கு கேவல நிலையிலும் சகல நிலையிலும் உயிர்களுக்கு துணையாக யார் இருந்திருக்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தா சிவம் மட்டுமே தான். இன்னைக்கு நாம யார் யாரையோ துணை என்று சொல்லுகின்றோம். யார் யாரோ நமக்கு கூட இருக்கிறாங்க, இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு கேவல நிலையில் இருந்து இன்று வரை நமக்கு உறவாக கைவிடாமல் நம்மோடியே இருப்பவன் சிவபெருமான் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அடுத்தது பாருங்க, இந்த சகல நிலைக்கு வந்த உயிர்களுக்கு அருள் செய்யணும். அருள் செய்யறதுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னா, பெருமான் சொரூப நிலையில் இருக்கும்போது யாருக்குமே உணர முடியாது. அதனால கருணை கொண்டு அவன் என்ன பண்றான், இறங்கி வர்றான், தடத்த நிலைக்கு இறங்கி வருகின்றான். அந்த தடத்த நிலைக்கு வரும்போது அருவம், அருவுருவம், உருவம் என்று 3 வடிவங்களாக வருகின்றான். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா யார்கிட்டையாவது சென்று அதை சொல்ல வேண்டும். யார்கிட்டையாவது போய் அதை நாம சொன்னாதான் நமக்கு மனசு கொஞ்சம் அப்படியே இலகுவாக இருக்கும். ஆனா சாமி எல்லா இடத்துலயும் இருக்கிறாருப்பா, நீ அப்படியே நீ பாட்டுக்கு உணரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாராலையும் உணர முடியாது. ஏன்னா அதுக்கு பக்குவ நிலை வேண்டும். அதனாலதான் பாத்தீங்கன்னா சைவ சமயம் ரொம்ப அழகா இந்த 3 வடிவத்தையும் நமக்கு சொன்னது. ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு உருவம் வேண்டும், கண்டிப்பாக வேண்டும். அதனாலதான் உருவத் திருமேனிகளை வச்சாங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா அம்மா வடிவம் பிடிக்கும், சிலருக்கு அப்பா பிடிக்கும், சிலருக்கு தம்பி பிடிக்கும், சிலருக்கு குழந்தைங்க பிடிக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா யானை முகன்ல இருந்து நமக்கு மயில் வாகனன் முருகப்பெருமான்ல இருந்து அம்மை அப்பா எல்லாருமே நமக்கு ஆண் பெண் வடிவங்களோ அல்லது நமக்கு நம்மளால எங்க உணர முடிகின்றதோ அந்த கனெக்டிவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளால யாரு கூட தொடர்புக்கு வர முடிகின்றதோ அப்படிப்பட்ட உருவங்களை நாம் வழிபாடு செய்ய ஆரம்பித்தோம். அந்த வழிபாடு நிலை முற்றி வரும்போது என்ன ஆகும்னா, அடுத்த நிலை, அதாவது எங்குமே அந்த ஆற்றலை நாம பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு மலையை பார்த்தாலோ, ஒரு மரத்தை பார்த்தாலோ, ஒரு கடலை பார்த்தாலோ, எதை பார்த்தாலும் நமக்கு அந்த ஆற்றலை நினைவுபடுத்தும். அது அருவுருவம் என்று சொல்லப்படுவது. இதையும் தாண்டின நிலைதான் அருவமாக எங்கும் சிவம் இருக்கின்றது என்ற நிலைப்பாடு. அது வருவதற்கு மிகப்பெரிய பக்குவ நிலை வேண்டும். அது எல்லாருக்கும் வந்துராது. அப்படிங்கிறதுனால தான் இந்த உருவத்தை கொடுத்து
அடுத்து அப்படியே ஒவ்வொரு படியாக பெருமான் ஏற்றி வருகின்றார் நம்மை. சரி, இப்ப இதுல அருவம் சொல்லிட்டாங்க, உருவம் சொல்லிட்டாங்களே, அப்ப அருவுருவ திருமேனி என்று சொல்லப்படுகின்ற சிவலிங்கத்தை காணவில்லையே அப்படின்னா அது இதில் அடக்கம். நாம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆற்றல் அருவமாக இருந்து உருவமாக வருவதற்கோ அல்லது உருவமாக இருப்பது அருவத்தோடு சேருவதற்கோ இடைப்பட்ட காலம் என்று சொல்லப்படுவது அருவுருவம்தான். நேரடியா உருவம் அப்படியே அருவம் ஆகாது, அருவம் அப்படியே உருவம் ஆகாது. உதாரணத்துக்கு இந்த உயிர்கள் இருக்கு, உயிர்களுக்கு உடல் கொடுக்கணும்னு பெருமான் முடிவு பண்றாரு. அப்போ ஒரு தாயின் கருவுக்குள் நாம செல்லுகின்றோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பிழம்பாதான் இருப்போம், ஒரு 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 சதை பிண்டமாகத்தான் இருப்போம். அங்க உருவம் சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. உயிர் என்பது அருவமாக இருக்கின்றது, உடல் எடுத்த பிறகுதான் உருவம் வருது. இடைப்பட்ட காலம் நாம அருவுருவத்துல தான் இருக்கிறோம். இந்த உலகத்துல எல்லா பொருட்களுமே அப்படித்தான். ஆக இங்க உருவம் சொல்லியாச்சு, அருவம் சொல்லியாச்சே, அருவுருவம் எங்கன்னா நடுவில் மறைந்து இருக்கின்றது என்பதை நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்ப அடுத்த ஒரு கேள்வி வரும். சிவலிங்கம்னா என்ன, அருவுருவம்னா என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் சாதாரணமா வர்ற வார்த்தை என்னன்னா உருவமும் இல்லை அருவமும் இல்லாததுதான் அருவுருவம் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி சொல்லுவது பிழை. சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா உருவம் இல்லை அருவமும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுனாலோ அல்லது உருவமும் தான் அருவமும் தான் என்று சொல்லியாச்சுனாலோ அது சமண கொள்கையே ஆயிடும். ஏன்னா அவங்களுதான் அத்தி நாத்தி இருக்கு இல்லைன்னு சொல்லி குழப்பிட்டு இருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. தெளிவாக இதற்கு பதில் 12ஆம் திருமுறையில் சேக்கிழார் பெருமான் வாக்கிலேயே நமக்கு இருக்கின்றது. சாக்கிய நாயனார் புராணத்தில் இருந்து பாடலை பார்த்தீங்கன்னா, காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீணாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம். இந்த காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாக இருப்பதுன்னு சொல்லிட்டாரு. ஆக இந்த அருவுருவ திருமேனி என்பது இங்கே மறைந்து இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப பெருமான் கேவல நிலையில் இருந்து சகல நிலைக்கு நம்மை கொண்டு வந்துட்டாரு. அடுத்தது உருவமாகவோ அருவமாகவோ அருவுருவமாகவோ இருந்து அருள் செய்து கொண்டிருக்கின்றார். எதற்காக செய்கின்றார் அப்படின்னா, ஆறா அமுதமாக இருக்கின்றவன் நாம் அதை சுகிக்க வேண்டும், நாம் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற பெரும் கருணை காரணமாக. ஆறா அமுதமாகவும் அவன் இருக்கின்றான். அதுக்கு என்ன பண்ணணும், நமக்கு தீக்கை செய்து வைக்கணும். நமக்கா அந்த அறிவு கிடைக்குமான்னா கிடைக்காது. ஒரு குரு மூலமாக உபதேசம் மூலமாக நமக்கு அது சேரணும். அதுதான் நமக்கு கல்லால் நிழலாய் என்று சொல்லிட்டார். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எனக்கு ஒரு குரு வேணும் எனக்கு ஒரு குரு வேணும்னு சொல்லிட்டு நாம தேடி போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் தவறான குருவிடம் சென்று நாம் மாட்டுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைகின்றது. நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். குரு வேணுங்கிற எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் கல்லால் நிழல் மலை அந்த இடத்துல இருக்கிற ஆலமர் செல்வர் என்று சொல்லப்படுகின்ற தட்சிணாமூர்த்தியிடம் சென்று தினமும் விண்ணப்பம் வைத்து, எனக்கு குருவாக இருக்கின்ற நீ எனக்கு ஒரு குருவை அனுப்பு என்றால் நம்ம ஆன்ம பக்குவத்திற்கு ஏற்ப ஒரு குரு கண்டிப்பாக வருவார். இதுல நாம கம்பேர் பண்ணக்கூடாது. உன் குரு பெரியவரா என் குரு பெரியவரா, உன் குரு சொன்னது சரியா என் குரு சொன்னது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சியிலையோ தர்க்கத்துக்கோ இறங்கக்கூடாது. நம்ம ஆன்ம பக்குவத்திற்கு ஏற்ப எப்படிப்பட்டவர் நமக்கு வர வேண்டுமோ அப்படிப்பட்ட குருவைத்தான் சிவபெருமான் அனுப்புகின்றார். நாம வேற யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க வேண்டாம், சிவபெருமான் மேல நம்பிக்கை வச்சா போதும். ஆக நமக்கு குருவாக வருபவர் சிவமே. ஆனா நாமளா தேடி போகக்கூடாது, அவங்களா நம்ம கிட்ட வரணும். ஏன்னா நம்மளுடைய பக்குவ நிலைக்கு ஏற்ப குரு தான் நம்மளை பார்க்கணுமே ஒழிய நாம தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. சிவபெருமான் அதற்கு ஏற்பாடு செய்வார். இதை நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு குரு வேணும்ன்ட்டு யாராவது ஒருத்தர் காவி சட்டையை போட்டிருந்தாங்கன்னா அங்க போய் விழுந்து கோடி கோடியா அங்க செலவு பண்ணிக்கிட்டு தவறான வழியில நாம சென்று தவறான போதனைகளுக்கு ஆளாகின்றோம். அது தவறு. சைவத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு குரு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் குரு என்பது யார் என்றால் நமக்கு சிவம் மட்டுமே தான். மனித சட்டை தாங்கி வந்த ஒரு குருவை பெருமான் நமக்கு அனுப்புவாரே ஒழிய நாமளா போய் இறங்கக்கூடாது. ரெண்டாவது, ஆசிரியருக்கும் குருவுக்கும் வித்தியாசம் தெரியணும்.
குரு என்பது யார் அப்படின்னா, நம்ம மனசுல சந்தேகமே வராமல் எவர் ஒருவர் அந்த 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 எண்ணத்தையே நம்ம மனசுல இருந்து எடுத்துடுறாரோ, அந்த சந்தேகமே வராத அளவுக்கு எடுத்துடுறாரோ, வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துடுறாரோ, அவர்தான் குரு. நீங்க கேள்வி கேட்டு உங்களுக்கு ஒரு பதில் சொன்னாருன்னா அவர் ஆசிரியர். அந்த ஒரு தெளிவு நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். பார்த்தவங்க எல்லாரையும் நாம குரு குருன்னு சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் சினிமாவுக்கு வேணா சரிப்பட்டு வரலாமே ஒழிய, சைவத்தை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் என்பது வேறு, குரு என்பது வேறு என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். வித்யா குரு வேற. வித்யா குரு என்று சொல்லப்படுவது வடமொழி சொல். வித்யா குரு என்றால் தமிழில் ஆசிரியன் என்று அர்த்தம். நாம இன்னைக்கு ஒரு ஆசிரியர், வாத்தியார் என்ன சொன்ன ஆசிரியர் அவங்க தானே ஒழிய, வித்யா குரு வேற, குரு வேற. குரு என்றால் நமக்கு ஆலமர் செல்வர் மட்டுமே என்ற தெளிவு ஏற்பட வேண்டும். சரி, இப்படி ஆலமர் செல்வர் நமக்கு குருவாக இருந்து உபதேசம் செய்தால் நமக்கு ஆறா அமுதம் கிட்டும். ஆனா இவன் எங்க இருக்கிறான்ப்பா அப்படின்னா, வேற எங்கப்பா, அற்புதமான கைலை மலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட சிவபெருமானை நாங்கள் பார்க்க வேண்டும், காண அருள் செய் என்று முனிவர்கள் பல பேர், பல்லாயிரம் பேர், பதஞ்சலிகள் என்று சொல்லப்படுவது அனைத்து, பதஞ்சலி உட்பட அனைத்து முனிவர்களும் அங்கே சென்று துதித்து நிற்கின்றார்களாம். அவர்களுக்கு கருணை செய்ய வேண்டி பெருமான் இறங்கி வந்து நின்று ஆடுகின்றான். இப்ப பாருங்க, பெருமான் பதஞ்சலி முனிவருக்கும் வியாகிரபாதர் முனிவருக்கும் அருள் செய்ய வேண்டி இறங்கி வந்து தில்லையில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் என்ற தில்லை புராணத்தையும் இதில் வைத்து நமக்கு அருள் செய்கின்றார் ஆசிரியர். ஆக பெருமான் பதஞ்சலிக்காக வந்து நின்று ஆடுகின்றார். ஆனால் அந்த ஆட்டத்தில் கருணை காரணமாக நம்மை போன்ற உயிர்களுக்கும், நம்ம அந்த முனிவர் பக்கம்லாம் நம்ம வரவே முடியாது. ஆனா அதை சொல்லுவாங்கல்ல, வயலுக்கு போற தண்ணி கொஞ்சம் அப்படியே இதுக்கும் போகுது, விளைச்சல் நிலத்துக்கு போறது அப்படியே கலருக்கும் போகும் இல்லையா, அதே மாதிரி பெருமான் அவர்களுக்காக ஆடினது கருணை காரணமாக நமக்கும் அதை பார்க்கும் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு பெருமான் கொடுத்திருக்கின்றான் என்பதை நினைத்து அவன் கருணை திறத்தை தான் வியந்து நிற்க வேண்டும். ஆக அற்புதமான ஒரு பாடலை இன்று நமக்கு பெருமான் கொடுத்திருக்கின்றார். அருவமாகவும் உருவமாகவும் இருளாகவும் பகலாகவும் ஆறா அமுதமாகவும் இருக்கின்ற சிவபெருமான் என்றும் நிலையாக நீங்காமல் நம் மனத்தில் நின்று அருள் செய்ய வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு இந்த உரையை நிறைவுக்கு கொண்டு வருவோம். இரண்டாவது பாடல். அன்ன நடையார் அமுத மொழியார் அவர்கள் பயில் தில்லை தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிரந்தலத்து புலித்தோல் பியர்க்கிட்டு மின்னின் இடையாள் உமையாள் காண விகிர்தன் ஆடுமே. இன்றைய பாடல் பெருமானின் அந்த ஆனந்த நடனம் என்று சொல்லப்படுவதை நம் கண்முன் கொண்டு வந்து காண்பிக்கின்ற அற்புதமான ஒரு பாடல். அன்ன நடையார் அமுத மொழியார். எப்படிப்பட்ட தில்லை என்று சொன்னால், அன்னம் போல் நடக்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள், அமுதம் போல் பேசுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் வாழுகின்ற தில்லை என்ற குறிப்பு. இதுல எத்தனை அழகான ஒரு குறிப்பு வைக்கிறாரு பாருங்க. அன்ன நடையார். இன்னைக்கு யாருக்குமே அந்த நடை என்பது வரமாட்டேங்குது. அந்த அன்ன நடை என்ற திங்கு 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 திங்குன்னு தான் நடக்கிறோம். அதாவது இப்ப நம்ம அறிவியலாவே பார்ப்போமே ஒரு விஷயத்த. ஒரு பந்து இருக்கு, அதை வேகமா பூமியில விட்டு அடிச்சிங்க அப்படின்னா எந்த வேகத்துல நாம பூமியில அடிக்கிறோமோ அதே வேகத்துல அதை மேல எழுந்து மேல வரும். அதாவது ரிஃப்ளெக்ஸ் மாதிரி இல்லையா. அப்ப மேல அது அப்படியே மேல வரும். என்ன குறிப்பு அப்படின்னா, அந்த சக்தி நாம எத்தனை கொடுத்து அடிக்கின்றோமோ அதே சக்தி உள்வாங்கும் அப்படிங்கிறது. எந்த பொருளாக இருந்தாலும் உள்வாங்கும். இப்ப இது அப்படியே நம்ம உடம்புக்கு எடுத்துட்டு போங்க. மெதுவா நடக்கும்போது உடலுக்கு பெரிய அளவுல பாதிப்பு வராது. ஆனா நாம வேகமா திங்கு திங்குன்னு நடக்கும்போது என்ன ஆகும்னா, எவ்வளவு வேகமா நாம பூமியை மிதிக்கிறோமோ அத்தனை எதிர் அலைகள் அப்படியே நம் உடலை தாக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா
எலும்பு வந்து கொஞ்சம் நலிவடைகிறதுக்கு காரணமும், முதுகுத்தண்டு நலிவடைகின்ற காரணமும், கால் வலிகள் வருகின்ற காரணமும் நம்ம நடையில்தான் இருக்கின்றது. மெதுவா பதுவிசா நடக்கும்போது நம்மளுக்கு இந்த தொல்லைகள் வருவது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த எதிர்வலைகள் என்று சொல்லப்படுவது இருக்க போறது கிடையாது. அதனால்தான் அந்த காலத்துல வந்து பெண்கள் இப்படிதான் நடக்கணும், ஆண்கள் இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற அந்த குறிப்பெல்லாம் வைத்த காரணம் அதுதான். அதெல்லாம் என்னன்னா பெண் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம என்னமோ ரொம்ப பெரிய ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டா மாதிரி, நான் இல்ல நாங்க இதெல்லாம் பெண் அடிமைத்தனம், நாங்க இப்படிலாம் பண்ண மாட்டோம் வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வியாதிகளை வாங்கி கொண்டு நிற்கின்றோம். யோசிச்சு பார்த்தா அந்த காலத்துல எல்லாத்தையுமே அறிவியலோடு வைத்தார்கள் நம்ம வாழ்வியல்ல. அடுத்தது பாருங்க, அமுத மொழியார். இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இந்த அமுத மொழி என்று சொல்லப்படுவது அப்படியே மறந்து விட்டது. நாம பேசுகின்ற வார்த்தைகள்ல இருந்து, நாம சொல்லுகின்ற சொற்கள்ல இருந்து எல்லாத்திலையுமே ஒரு விதமான இந்த நெகட்டிவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அதிகமாக கலந்திருக்கின்றது. எப்போது நாம் எப்போதுமே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாம வந்து பாசிட்டிவாவே பேசும்போது, அதாவது எல்லாமே நல்ல எண்ணங்களாகவும் நல்ல விதமாகவும் பேசிக்கொண்டிருக்கும் போது நம்மை சுத்தி இருக்கின்ற அதிர்வலைகளும் நல்ல விதமாகவே நமக்கு வந்து சேரும். நாம தீய எண்ணங்களோடு அல்லது தீய சொற்களை சொல்லும் போது அப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் நம்மை சுற்றி வரும். இது வந்து லா ஆஃப் யூனிவர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் நாம இன்னைக்கு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த காலத்துல இந்த ஆராய்ச்சியெல்லாம் எதுவுமே இருக்கல. நம் முன்னோர்கள் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தே இதை எல்லாத்தையும் நமக்கு எடுத்து சொன்னார்கள். ஆக அன்ன நடையார் அமுத மொழியார் இருக்கின்ற தில்லை என்ற திருத்தலத்தில் தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம். அதாவது மதுரை என்று சொல்லப்படுகின்ற தென்னாடு, அதில் வந்து தமிழும் இசையும் கலந்து, அதாவது இசை தமிழும் இயல் தமிழும் அழகாக கலந்து இருக்கின்ற சிற்றம்பலம் என்ற திருத்தலம். இங்க பாருங்க, இதுல இசை தமிழ் சொல்லியாச்சு, இயல் தமிழ் சொல்லியாச்சு. அப்படின்னா என்ன குறிப்புன்னா, அதோடு தொக்கி வருவது நமக்கு நாடகத்தமிழ். ஆக இசை இயல் நாடகம், மன்னிக்கணும், இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ், இந்த மூன்றையுமே நமக்கு இந்த பாடலில் வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். அப்படிப்பட்ட இடத்தில் நின்று, எங்கள் சிற்றம்பலத்தில் நின்று பெருமான் ஆடிக்கொண்டிருக்கின்றார். எப்படி ஆடுகின்றார் அப்படின்னா, பொன்னும் மணியும் அதாவது பொன்னும் மணியும் நிறைந்து இருக்கின்ற திருத்தலத்தில் புலித்தோல் கட்டி ஆடுகின்றான். பொன்னும் மணியும் நிறைந்திருக்கின்றது அப்படின்னா செல்வ செழிப்பா இருக்கின்ற ஒரு ஊர். செல்வ செழிப்புன்னா பட்டாடைகளும் தங்கத்தால் ஆன ஆபரணங்களையும் வைரத்தால் ஆன ஆபரணங்களையும் அணிந்து கொண்டிருக்கலாம். ஆனா நம்ம பெருமான் என்ன பண்றான் பாருங்க, புலித்தோலை எடுத்து கட்டியிருக்காம்பா. அதாவது புலித்தோல் என்று சொல்லப்படுவது யோக நெறிக்கே உரித்தானது. அந்த பொன்னும் மணியும் இருந்தாலும் போகத்தில் அல்லாமல் எங்கள் பெருமான் என்றுமே யோக நெறியில் நிற்கின்றான் என்ற குறிப்பை நமக்கு சொல்லி, அடுத்தது பாருங்க, முக்கியமான வரிகள் இதுதான். மின்னின் இடையாள் உமையாள் காண விகிர்தன் ஆடுமே. எப்படி ஆடுகின்றானா நம் சிவபெருமான்? விகிர்தன் ஆடுகின்றான். எப்படி ஆடுகின்றான் அப்படின்னா, மின்னின் இடையாள் உமையாள் காண, உமையம்மை காணும் பொருட்டு ஆடுகின்றான். இதுக்கு வந்து நாம உண்மை விளக்கம் 39வது பாடலுக்கு போனா, பறை இடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே கருணையுறு கொண்டு ஆடல் பேணுமவர்க்கு உண்டோ பிறப்பு என்ற ஒரு குறிப்பு உண்டு. அதாவது அம்மை காண பெருமான் ஆடுகின்றான். இது ஏன் அம்மை காண பெருமான் ஆடுகின்றான் அப்படின்னா, இதுக்கு விளக்கம் வந்து சிதம்பர மும்மணி கோவையில அற்புதமாக கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது பாலுன் குழவி பசுங்குடல் பொறாது என நோயுண் மருந்து தாயுண்டு ஆங்கு மண்ணுயிர் தொகுதிக்கு இன்னருள் கிடைப்ப என்ற குறிப்பு. அதாவது அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா,
பால் குடித்து கொண்டிருக்கின்ற குழந்தைக்கு ஏதாவது ஒரு உடல் நலக் குறைவு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நேரடியாக மருந்தை வந்து குழந்தைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குடல் வந்து ரொம்ப பிஞ்சு குடலா இருக்கும். அந்த மருந்தோட வீரியத்தை அது தாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நேரடியா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க, அந்த மருந்தை அரைச்சு பால் கொடுத்துட்டு இருக்கிற அந்த தாய்க்கு அதை சாப்பிட சொல்லுவாங்க. தாய் அதை உண்டு பாலாக அவள் கொடுக்கும்போது அந்த சக்தி மட்டும் குழந்தைக்கு செல்லும். ஆனால் அந்த மருந்தின் வீரியம் குழந்தையை தாக்காது. இன்னைக்கு அதையா பண்றோம்? பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாத்துக்கும் ஆன்டிபயோட்டிக்ல இருந்து அது இதுன்னு கொடுத்து இல்லாத வியாதியை கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். பாருங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் அத்தனை மருந்து வீரியத்தோட கொடுக்கும்போது என்ன ஆகும் உடம்புக்கு. ஆனால் நாம் அதெல்லாம் பற்றி கவலையே படுறதில்ல. அந்த காலத்துல எல்லாம் வந்து அவ்வளவு கவனமாக பார்ப்பாங்க. பால் கொடுத்துட்டு இருக்கும்போது வாய் சாமானம் சாப்பிடக்கூடாது, பலாப்பழம் சாப்பிடக்கூடாது, மாம்பழம் சாப்பிடக்கூடாது, எத்தனை விதமான கட்டுப்பாடுகள். மாம்பழம் வந்து ஆசையாக இருந்ததுன்னு ஒரு வார்த்தை கேட்டோம் அப்படின்னாக்க, பாரு குழந்தைக்கு ஆவாது, சாப்பிடாத அப்படின்வாங்க. சாப்பிட்டாதான் என்ன அப்படின்னு திருட்டுத்தனமா ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் புள்ள அழுதே காமிச்சு கொடுத்துரும். அப்போ அது அழற அழுகையிலேயே ஐயோ பாவம், இனிமேல் நம்ம மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு அந்த தாய் வந்து விட்டு விடுவா. யோசிச்சு பார்த்தா அந்த காலத்துல வந்து எல்லாத்தையும் மருத்துவமாக வைத்தார்கள். ஆனா இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் வந்து நாம அறிவியல் வளர்ச்சி அது இதுன்னு சொல்லி கொண்டு வந்துட்டு சீரொழிஞ்சு போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. ஆக இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா அம்மை காண பெருமான் ஆடுகின்றான். ஏன் அப்படின்னா இந்த பாடல் தான் எடுத்துக்காட்டு. அந்த பாலை குழந்தை குடிக்கும்போது அந்த மருந்தின் வீரியம் தாக்காமல், ஆனால் அதே நேரம் அந்த மருந்தின் சக்தி மட்டும் குழந்தைக்கு செல்லுவது போல பெருமான் நேரடியாக ஆடினால் உயிர்களால் அதை உள்வாங்கிக் கொள்ள முடியாது. ஒன்றும் கிடையாது. உதாரணத்துக்கு சூரியனை தான் சொல்லுவாங்க. சூரியன் நேரா இறங்கி வந்தா நம்மளால பார்க்க முடியுமா? சூரியன் வந்து இருக்கும்போது நம்ம வானத்திலேயே இருந்து திரும்பி பார்க்க முடியல நம்ம கண்ணால, ஊனக்கண். இதுல வந்து பெருமான் இறங்கி வந்தா நாம எங்க பார்க்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. அதற்காகத்தான் கதிர்களை அனுப்புகின்றான். கதிர்கள்தான் சக்தி என்று சொல்லப்படுகின்ற உமையம்மை. நாம் அதை பிரித்து பார்க்க முடியாது. சிவம் பெருசா சக்தி பெருசா அப்படின்லாம் நாம தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. சூரியன் இல்லை அப்படின்னாக்க நம்மளுக்கு அங்க கதிர்கள் இல்லை, கதிர்கள் இல்லைன்னா சூரியன் இல்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான். இதுல யாரு பெருசு யாரு சிறுசுன்றதே கிடையாது. ரெண்டும் ஒன்றாகவே இயங்கக்கூடியது. அந்த தெளிவு சைவர்களுக்கு இருக்க வேண்டும். சொல்லிட்டு இப்படி அந்த கதிர்கள் மூலமாக உயிர்களுக்கு நன்மையை விளைவிக்கின்றான் இல்லையா? அதே போல அங்கே நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றான். பஞ்சாக்கரத்தில் ஐந்தெழுத்தாக நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றான். அந்த பலன்கள் உயிருக்கு வந்து சேர வேண்டும் என்று அம்மை காண ஆடுகின்றான். அம்மை அங்க என்ன பண்றாங்க? அப்படியே அவனது நடனத்தை பார்த்து அந்த சக்தியை வாங்கி நமக்கு கொடுக்கின்றான். பக்குவத்துக்கு ஏற்ப நமக்கு அவங்க கொடுத்து அருள் செய்யறாங்க. இந்த குறிப்பதான் நமக்கு அற்புதமாக வைத்து இந்த இரண்டாவது பாடலில் அருள் செய்கின்றார்கள். மூன்றாவது பாடல். இளமென் முலையார் எழில் மைந்தரோடு ஏறார் அமளி மேல் திளையும் மாடத்து திருவார் தில்லை சிற்றம் பலம் தன்னுள் வளர் பொன் மலையுள் வைர மலை போல் வலக்கை கவித்து நின்று அளவில் பெருமை அமரர் போற்ற அழகன் ஆடுமே. பெருமான் தில்லையில் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த திறத்தினை சொல்லி பெருமானின் மற்றும் ஒரு கருணை திறத்தினையும் நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். அதாவது இளமென் முலையார் எழில் மைந்தரோடும், அழகிய பெண்கள் இல்லறத்தில் தனக்கே உரிய ஆடவரோடு இன்பத்தை சுகித்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படிங்கிற குறிப்பை சொல்லி இப்படிப்பட்ட தில்லை என்ற திருத்தலம் என்று சொல்லுகின்றார்கள். இதுல அழகான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காழிப்பிள்ளையார் இதை அற்புதமாக எடுத்து சொல்லியிருப்பார். 2ஆம் திருமுறையில இதே அதாவது தில்லை திருப்பதிகத்துல 67வது திருப்பதிகத்துல 8வது பாடல்ல சொல்லுவாரு, உறவியும் இன்புறு சீரும் ஓங்குனல் வீடு எளிதாகி துறவியும் கூட்டமும் காட்டி துன்பமும் இன்பமும் தோற்றி மருவி சிந்தனை மாற்றி வாழ வல்லார் தமக்கு என்றும் பிறவி அறுக்கும் பிரானார் என்று கூறுவார். அதாவது உறவுகளை பெருமான் கொடுக்கின்றார்.
அதோடு அந்த உறவுகளோடு இன்பத்தை கொடுக்கின்றார். அதோடு சேர்ந்து அதோடு வருகின்ற துன்பத்தையும் கொடுக்கின்றார் பெருமான். ஏன் அப்படின்னா அங்கதான் பெருமானுடைய கருணையை நாம் பார்க்க முடிகின்றது. உறவை கொடுத்து இன்பத்தை கொடுத்து அதோடு சேர்ந்து துன்பத்தையும் கொடுத்து, போதும்பா எனக்கு இதெல்லாம் நிலை அற்றது என்ற அந்த ஒரு தெளிவை நமக்கு கொடுத்து, பிறவி என்ற இந்த கட்டில் இருந்து நம்மை அறுக்கின்றான். அப்படிப்பட்ட பேரருளாளன் பெருமான் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு உறவு கொடுத்துருக்கிறான் அப்படின்னா என்ன நாம ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த உறவினால் நமக்கு இன்பமோ துன்பமோ வரப்போகின்றது. அந்த அனுபவம் போன ஜென்மத்தின் எத்தனையோ பாவங்கள் நம்ம செய்தோம் இல்லையா, அதோடைய வினை பயன் காரணமாக நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் என்ற தெளிவு வர வேண்டும். நாம அந்த அனுபவத்திற்கு பிறகு இது போதும் பெருமானே என்று பெருமானின் திருவடியை நினைக்க ஆரம்பிக்கின்றோம் இல்லையா, அந்த நாளுக்காகத்தான் பெருமான் காத்து கொண்டிருக்கின்றான். உறவுகளை கொடுத்து இன்பத்தை கொடுத்து துன்பத்தையும் கொடுப்பது நம்மளை சோதிக்கிறதுக்காக கிடையாது. பெருமான் அதற்காக நமக்கு அதை கொடுப்பது கிடையாது. ஏன் கொடுக்கின்றார் அப்படின்னா, இந்த இன்பமோ இந்த துன்பமோ நமக்கு நிலை இல்லை என்பதை நமக்கு காண்பித்து, இதில் இருந்து அறுத்து நம்மை வெளியில் எடுத்து, அதற்கு பிறகு இந்த பிறவியில் இருந்தே நம்மை மீட்டு எடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் நம் சிவபெருமான். இன்னைக்கு உட்காந்து நாம ஒரு விஷயத்துக்கு அழறோம், இன்னைக்கு உட்காந்து நம்ம ஒரு விஷயத்துக்காக மகிழ்ச்சி அடைகிறோம். இரண்டுமே நிலையல்ல, இல்லை என்ற தெளிவு நமக்கு வர வேண்டும். பெருமானின் திருவடி மட்டுமே மெய்யான இன்பம் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக பெருமான் நமக்கு இந்த அனுபவங்களை கொடுக்கின்றார். அந்த கருணை திறத்தினை சொல்லி அடுத்தது பாருங்க, இப்படிப்பட்ட பெருமான் எங்கே இருக்கின்றான் அப்படின்னா, வளர்பொன் மலையுள் வைர மலை போல் வலக்கை கவித்து, நல்ல வளர்ந்து ஓங்கிய பொன்னால் ஆன மலையில் அந்த வைர அப்படி கை மட்டும் அப்படி வளைஞ்சு வச்சிருக்கிறாராம் இடுப்புல. அது வைரம் மலை போல் இருக்கின்றதாம். ஆக பொன்னால் ஆன மலையும் வைரத்தால் ஆன மலையும் போல இருக்கின்றான் எங்கள் பெருமான். இதுல என்ன அழகுனா, வைரம் என்பது ஆழத்தில் கிடைக்கக்கூடியது. தீட்ட தீட்டதான் அதற்கு பளபளப்பு வரும். அதே போல தங்கம் என்று சொல்லப்படுவது சுட சுடதான் அதற்கு மெருகு ஏறும். இங்க ரெண்டுமே பாருங்க, நமக்கு அனுபவம் கொடுக்கின்றார் இல்லையா பெருமான். மேல சொன்ன அந்த குறிப்பை பாருங்க, நமக்கு அனுபவம் கொடுக்கின்றார், இன்ப அனுபவங்கள். எதற்காக கொடுக்கின்றார் அப்படின்னா, ரசதி இரு, உன்னை பட்ட தீட்டுறேன், அதுக்குத்தான் இந்த அனுபவம் என்று சொல்லுகின்றார். இந்த பொன்னை சுடுவதும் வைரத்தை பட்டை தீட்டினாலும் தான் அதற்கு மதிப்பு. அப்பந்தான் அது மிளிரும். நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு இன்பமும் ஒவ்வொரு துன்பமும் நமக்கு பெருமான் நம்மை பட்டை தீட்டுகின்றார் என்ற எண்ணத்தோடு நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாத்தையும் பெருமான் பார்த்துக்குவார். ஏன்னா அந்த அனுபவம் எனக்கு வருதுன்னு சொல்லி நாம பார்த்துட்டு இருக்கும் போதுதான் வினை சேரும். அது இல்லாம பெருமான் என்னை பட்டை தீட்டுகின்றான், அவனுக்கேற்ற ஒரு உயிராக என்னை மாத்துகின்றான் என்ற அந்த ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். திருத்தி திருத்தி என் சிந்தை புக வேண்டும் என்று, சிந்தை புக வேண்டும் கைலாயா என்று நம்பி ஆரூரர் கேட்பார் இல்லையா, அதே மாதிரி பெருமான் நம்மை திருத்தி அமைத்து கொண்டிருக்கின்றார். அவன் வாழும் இடமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த தெளிவு நமக்கு வர வேண்டும் என்ற குறிப்பில்தான் அருளாளர்கள் அனைவரும் இப்படிப்பட்ட அற்புத பதிகங்களை நமக்கு அருளி செய்தார்கள். இதுல பாத்தீங்கன்னா, இந்த ஐம்புலன்களாக நாம அனுபவிக்கின்ற அனைத்து இன்பங்களும் ஒரு காலத்தில் துன்பமாக மாறும். இந்த ஐம்புலன்களாக அனுபவிக்கின்ற அத்தனை துன்பங்களும் அத்தனை இன்பங்களும் பெருமான் நமக்கு கொடுக்கும் அனுபவம் என்ற அந்த ஒரு நிலையில் நாம் எடுத்துக்கொண்டு பெருமானின் திருவடியையே சிந்தித்து கொண்டு ஐந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் பெருமான் என்ன செய்கின்றானா, அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அருள் செய்கின்றானாம் பெருமான். பிறவி அறுக்கும் பிரானார் என்கின்றார் நம் காழிப்பிள்ளையார். பிறவியை அறுத்து எரிந்து வாங்கப்பா என்கிட்ட அப்படின்னு சொல்லி வாரி அணைச்சுக்கிறாரு நம்ம சாமி. இந்த மாதிரி ஒரு கருணையாளனை நாம எங்க பார்க்க முடியும்? நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறாருன்ற அந்த ஒரு எண்ணத்தோடு நாம அனுபவிக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, பெருமை அமரர் போற்ற
அளவில் பெருமை அமரர் போற்ற அழகன் ஆடுமே. எண்ணிக்கையே சொல்ல முடியாத அளவு பெருமைகள் கொண்ட அமரர்கள், அதாவது தேவர்கள், இவர்கள் எல்லாம் போற்றிக் கொண்டு நிற்கின்றார்களாம். இங்கே நாம எப்படி இதை எடுத்துக்கணும், பொருள் எடுத்துக்கணும் அப்படின்னா, அளவில் பெருமை அமரர் என்று சொல்லுவது சீவன் முத்தர்கள் என்று நாம் எடுக்க வேண்டும். இங்கே அமரர்கள் என்றால் தேவர்கள் என்று நாம எடுக்க முடியாது. அதற்கு பதிலா சீவன் முத்தர்கள் என்று நாம் எடுக்க வேண்டும். இந்த உடலில் இருந்து கொண்டே, இப்படிப்பட்ட அனுபவங்களில் இருந்து கொண்டே பெருமானையே நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா, அவர்கள்தான் அளவில் பெருமை வாய்ந்தவர்கள். ஏன்னா தேவர்கள்லாம் எதுக்காக பெருமானை வணங்குறாங்கன்னு நமக்கு அழகா 8ஆம் திருமுறையில மாணிக்கவாசக பெருமான் சொல்லிட்டாரு. அதனால அவங்கள இந்த விஷயத்துல நாம நம்ப முடியாது. அதனால இங்க குறிப்பிடுகின்ற அமரர் என்பது தேவர்களாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். ஆனால் சீவன் முத்தர்கள் இங்கே அப்படியே பொருந்துவார்கள். ஏன்னா இந்த உடலிலேயே இருந்து, இந்த உலகத்திலேயே இருந்து நாம் அனுபவிக்கின்ற அனைத்து இன்ப துன்பங்களையும் அனுபவித்து ஆனால் ஒட்டாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் பெருமான் என்றுமே வந்து கருணை செய்கின்றான் அப்படிங்கிற அந்த குறிப்பை நமக்கு அற்புதமாக சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். 4வது பாடல். சந்தும் அகிலும் தழை பீலிகளும் சாதி பலவும் கொண்டு உந்தி இழியும் நிவவின் கரைமேல் உயர்ந்த மதில் தில்லை சிந்திப்பு அறிய தெய்வ பதியுள் சிற்றம்பலம் தன்னுள் நந்தி முழவம் கொட்ட நட்டம் நாதன் ஆடுமே. பெருமான் தில்லையில் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் ஆட்டத்திற்கு ஏற்ப நந்தியம்பெருமான் அங்கே முழவம் வாசித்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு அழகாக எடுத்துச் சொல்லும் பாடல் இந்த பாடல். அதாவது இந்த திருத்தில்லை என்று சொல்லப்படுகின்ற தலத்தில் எப்படிப்பட்ட நீர்வளமும் எப்படிப்பட்ட மரங்களும் அங்கே வளர்ந்திருந்தது. சோலைகள், அதாவது ஒரு இடத்துல நல்ல சோலைகள் நிறைந்து இருக்கின்றது, காடு வளமாக இருக்கின்றது அப்படின்னா அங்கே நீர் வளமும் நில வளமும் அதிகமாக இருக்கின்றது என்பது பொருள். ஏன்னா மண் நல்லா இருந்து அதே நேரத்தில் மழை நன்றாக இருந்தால்தான் உயர்ந்த மரங்கள் அங்கே வந்து வளருவதற்கான சாத்தியக்கூறுகளே வரும். இப்போ இங்கே பாருங்க, சந்தன மரம் வளர்ந்திருக்கின்றதா, அகில் மரம், ஜாதிக்காய் மரம், இப்படிப்பட்ட அழகான மரங்கள் எல்லாம் அந்த இடத்தில் இருக்கின்றதாம். அதோடு மட்டும் அல்லாமல் அந்த மரங்கள் வந்து அதிகமாக வளர்ந்து, ஆனால் அது வந்து அந்த தண்ணி ஓடுற அந்த வழியிலேயே இருக்கிறதுனால அந்த வேர்கள் வந்து அவ்வளவு கெட்டியாக மண்ணை பிடிச்சிட்டு இருக்காது. அப்போ அந்த இடத்துல வேகமாக வந்து வெள்ளம் வரும்போது அந்த மரங்களை அடிச்சிட்டு வந்துடும். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய மரத்தை அடித்து வர்ற அளவுக்கு அங்கே வெள்ளம் வரணும்னா எவ்வளவு நீர் வந்து அங்கே வரணும். இன்னைக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு ஆறில் வந்து அந்த மாதிரி பார்க்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எந்த அளவுக்கு நாம் வந்து நிலத்தை சீர்கட வைத்திருக்கின்றோம் என்பது அது நமக்கே அந்த 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 முழு பெருமையும் நம்மையே சேரும். வேற யாருக்குமே அது நம்ம கொடுக்க முடியாது. ஒன்று நாம் அதில் நேரடியாகவே ஈடுபடுகின்றோம், இல்லைன்னா ஈடுபடும்போது பார்த்துட்டு அமைதியாக இருக்கின்றோம். இரண்டுமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நீர் வளத்தையும் நிலத்தின் வளத்தையும் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாக்கி விட்டது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருக்கவில்லை என்று நமக்கு அழகான ஒரு சான்றாக சொல்லுகின்றார்கள் ஆசிரியர்கள். இங்கே பாருங்க, சந்தன மரம், அகில் மரம், ஜாதிக்காய் மரம் இப்படிப்பட்டதெல்லாம் வருதான். அதோடு மட்டும் அல்லாமல் மயில் தோகைகளையும் அடித்து கொண்டு வருகின்றதாம். அப்போ அங்கே வந்து உயிரினங்கள் அதிக அளவுக்கு வளர்ந்திருக்கின்றன அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள குறிப்போம். மயில் தோகைகள் அந்த இதெல்லாம் அதிகமாக அடிச்சுட்டு அந்த நிவ என்று சொல்லப்படுகின்ற ஆற்றின் கரை, அந்த மாதிரி ஒரு இடம், அந்த இடத்த அப்படியே நீங்கள் இப்போ கற்பனை பண்ணி பார்க்கலாம், எப்படி ஒரு நிலவளம் உடையதாகவும் ஆறு ஓடுகின்றதாகவும் இருக்கின்றதுன்னு. அப்படிப்பட்ட கரையில்தான் தில்லை என்று சொல்லப்படுகின்ற திருத்தலம், அதுவும் மிகப்பெரிய உயர்ந்த மதில்களோடு கூடிய தில்லை என்ற திருத்தலம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட திருத்தில்லையில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா, எங்கள் பெருமான் ஆடுறான்ப்பா, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நந்தியம் பெருமான்
முழவும் கொட்டிக் கொண்டிருக்கின்றார். இதுல பாத்தீங்கன்னா நாம இந்த குறிப்பை ஏற்கனவே 9ஆம் திருமுறையிலேயே நாம பார்த்திருக்கிறோம். 8ஆம் திருமுறையில 4வது பாடல்ல பாத்தீங்கன்னா துந்துபி குழல் யாழ் மொந்தை வான் அப்படின்னு ஆரம்பிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நந்தி கை முழவம் அப்படின்னு முகிலென முழங்க என்று நமக்கு கருவூர் தேவர் அருளி செய்திருக்கின்றார். இதை நாம ஏற்கனவே சிந்திச்சிருக்கிறோம். இதே குறிப்பை நமக்கு காழி பிள்ளையாரும் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. அதுல ஒரு சில எடுத்துக்காட்டுகள் 2ஆம் திருமுறையில 32வது திருப்பதிகத்துல 3வது பாட்டுல பாத்தீங்கன்னா கட்டுவடம் 8ம் உருவ வட்ட முழவத்தில் கொட்டு கரம் இட்ட ஒலி தட்டும் வகை நந்தி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அதாவது 8 விதமான முழவங்களை சேர்த்து கட்டி அதை வாசித்துக் கொண்டிருக்கின்றாராம் நந்தியம்பெருமான். அந்த இசைக்கு ஏற்ப நம் பெருமான் அங்கே தாள சதி மாறாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு அழகாக சொல்லுகின்றார். அதே மாதிரி 2ஆம் திருமுறையில 96வது திருப்பதிகத்துல 7வது திருப்பாடல்லையும் இதே குறிப்பை நமக்கு காழிப்பிள்ளையார் அருளி செய்திருக்கிறாரு. அதாவது நடமதாடிய நாதன் நந்தி தன் முழவிடை காட்டில் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல். பெருமான் ஆடுகின்றார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவர் பாடலுக்கு நந்தியம்பெருமான் இசை அமைத்து கொடுத்திருக்கின்றார் என்பது நமக்கு மிக புதிய ஒரு விஷயமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக நந்தி முழவம் கொட்ட நட்டம் நாதன் ஆடுமே. அழகான நாதன் என்று சொன்னாலே தலைவன் என்று பொருள். தலைவன் அங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றான். ஏன் ஆடிக்கொண்டிருக்கின்றான், எப்படி ஆடிக்கொண்டிருக்கின்றான் அப்படின்னா பெருமானின் நடனத்தை நமக்கு எடுத்து சொல்லும் ஒரே சாத்திர நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மை விளக்கம். பெருமான் 5 எழுத்து வடிவமாக நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றான், 5 தொழில்களை இயற்றுவதற்கு ஆடிக்கொண்டிருக்கின்றான் என்று இரண்டையும் நமக்கு அழகுற எடுத்துச் சொல்லி அந்த தெளிவை நமக்கு கொடுத்து அருள் செய்தது உண்மை விளக்கம் என்ற நூல். பெருமான் அங்கே ஆடுகின்றான் அப்படின்னா நமக்கு உயிர்களுக்கு 5 எழுத்தை உணர்த்த வேண்டி அந்த 5 எழுத்தை நமக்கு உணர்த்தி அதே நேரம் நம்மை இந்த கட்டில் இருந்து அறுத்து பெருமானின் திருவடியில் நிலையான ஒரு இன்பத்தை சுகிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பெரும் கருணை காரணமாக நமக்கு அத்தனையும் செய்து வருகின்றான் சிவபெருமான். அந்த குறிப்பை மிக அழகாக எடுத்துச் சொல்லும் மற்றும் ஒரு பாடல் தான் இந்த பாடல். ஆக நீர்வளம் நிலவளம் என்று ஏகத்திற்கு இருக்கின்ற ஒரு ஊரில் அங்கே பெருமான் நின்று ஆடல் இயற்றிக் கொண்டிருக்கின்றான். இந்த நீர்வளம் நிலவளம் எல்லாமே உயிர்கள் உயிர்ந்து இந்த தனுகரண புவன போகமாக மாறுவது எல்லாமே நம்மளுடைய அனுபவத்திற்காக. இந்த அனுபவம் பெருமானை கூடுவதற்காக உதவ வேண்டும் என்ற விண்ணப்பத்தை அவன் திருவடிகளில் வைத்து இந்த உரையை நிறைவுக்கு கொண்டு வருவோம். 5வது பாடல். ஓம புகையும் அகிலின் புகையும் உயர்ந்து முகில் தோய தீமை தொழிலார் மறையோர் மல்கு சிற்றம் பலம் தன்னுள் வாம தொழிலார் எடுத்த பாதம் மழலை சிலம்பார்க்க தீமை சடைமேல் திங்கள் சூடி தேவன் ஆடுமே. இன்றைய பாடல் நமக்கு பெருமான் அம்பலக்கூத்தனாக ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த திறத்தினையும் அந்த தூக்கிய திருவடி என்று சொல்லப்படுகின்ற அந்த குறிப்பையும் நமக்கு அருள் செய்கின்ற அற்புதமான ஒரு பாடல். இதுல இந்த தில்லை என்று சொல்லப்படுகின்ற திருத்தலம் எப்படிப்பட்ட திருத்தலம் என்பதை முதலில் நமக்கு அழகாக கண்முன் கொண்டு காண்பிக்கின்றார் ஆசிரியர். அதாவது ஓமம் வளர்ப்பதனால் வேள்வி செய்வதனால் அங்கே புகை அதிகமாக இருக்கின்றதாம். ஏன்னா முக்காவாசி பார்த்தீங்கன்னா வேள்விகள் எதற்காக செய்வார்கள் அப்படின்னா ஊர் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும் என்ற விஷயத்திற்காக வேள்விகள் செய்வாங்க. அதாவது ஒரு கன்மத்தை எதிர்பார்த்து எனக்கு இப்படிப்பட்ட பலன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பை முன்வைத்து வேள்வி செய்வதுதான் வழக்கம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சை உண்டு. சைவத்தில் வேள்வி இருக்கா வேள்வி இல்லையா அப்படிங்கிற ஒரு சர்ச்சையெல்லாம் பயங்கரமாக இருக்கும்.
திருஞான சம்பந்தருடைய திருப்பதிகங்கள்லேருந்து வேள்வியை அழித்ததற்கு சான்றும் சொல்லுவாங்க, வேள்வி இருக்குது அப்படிங்கிறதுக்கும் சான்று சொல்கிற வழக்கம் நமக்கு இருக்குது. இதை வந்து ரொம்ப சுலபமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, பெருமான் அவர்களுக்கு எப்படி உணர்த்துகின்றாரோ அதன் வழி நாம் சென்றால் போதும். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து மலர்கள் வைக்கும்போது, பெருமானுக்கு மலர்கள் சூட்டும் போதும் அதே காரணங்கள் தான், அதே மாதிரி தான் நம்ம வந்து வேள்வி செய்யணுமா அப்படின்னுட்டு. வேள்வி செய்வது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தெய்வத்தை அழைத்து நமது விண்ணப்பத்தை அவரிடம் கொடுத்து, நீங்கள் வந்து இந்த சாமி கிட்ட போயிட்டு எனக்கு இந்த விண்ணப்பம் இருக்குது, அதை எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதாவது இப்போ மழை வரணும்னு வைங்களேன், மழை வரணும் அப்படிங்கிறதுக்காக வேள்வி செய்வாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, மழைக்கு என்று அதிபதி தெய்வம் ஒன்று இருக்கும், அந்த தெய்வத்துக்கிட்ட நேரடியாக நாம் பேச முடியாதுன்றதுனால அக்னியை வளர்த்து அவரிடம் அவருக்கு வேண்டிய உணவுகள்லாம் கொடுத்து, எப்பா எனக்காக கொஞ்சம் போய் அங்கே மேலே போய் சிபாரிசு பண்ணு, எங்கள் ஊரில் மழையே இல்லாமல் வறட்சியாக இருக்குது, கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுப்பா அப்படின்னா, அக்னி பகவான் அங்கே எல்லாத்தையும் அந்த அந்த அக்னியில் நாம் போடுகின்ற உணவை உட்கொண்டு அதற்கு பிறகு அவர் சென்று அங்கே மழை மேகத்திடம் அதற்கான தெய்வத்திடம் போய் சிபாரிசு செய்து அப்படியாகத்தான் நமக்கு வந்து எல்லாமே நடக்கின்றது. இப்போ சிபாரிசு எப்போது வேண்டும் அப்படின்னா, நமக்கு நேரடியாக தொடர்பு இல்லாத போது அங்கே சிபாரிசு என்பது நமக்கு கண்டிப்பாக வேண்டும். நாம் நேரடியாக பெருமானிடம் பேச முடியுமா அப்படின்னா, தாராளமாக பேசலாமே. நமக்கு திருமுறைகள் என்று கொடுக்கப்பட்டது பெருமானிடம் நேரடியாக பேசுவதற்கு. நேரடியாக பேசுகிற ஒரு வாய்ப்பு நமக்கு இருந்தோம், யாராவது போய் நடுவில் ஒருத்தரை கூப்பிட்டு இந்த தேர்ட் பார்ட்டி மூலமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி யாராவது பண்ணுவோமா? கண்டிப்பாக பண்ண மாட்டோம். நமக்கு தெரியாமல் இருக்கும்போது நாம் செய்வோம். இப்போ நமக்கு வந்து ஒருத்தரை தெரியாது, சிவபெருமான் யாருன்னே தெரியாதுப்பா அப்படின்னா, அப்போ அவரை தெரிஞ்சவங்க யார் மூலமாவது நம்ம போக முடியுமா அப்படின்னு பார்ப்போம். நேரடியாக தெரிஞ்சவங்க அப்படின்னா, பேச முடியுங்கிற அளவுக்கு தெரிஞ்சவங்கன்னா, நாம் ஏன் இன்னொருத்தரை சார்ந்து நிற்க வேண்டும்? அந்த குறிப்பை தான் நாம் இங்கே எடுத்துக்கணும். வேள்வி வளர்க்கணும் என்று நினைத்தால் தாராளமாக வளர்க்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, பெருமானிடம் நாம் நேரடியாக பேச ஆரம்பிக்கவில்லை என்பதை மனத்தில் நாம் நிறுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் வேள்வி வளர்க்காமல் நாம் வந்து நேரடியாக பெருமானிடம் பேச முடியுமா என்றால், அதற்கு ஒரே வழி நமக்கு திருமுறைகள் தான். ஏன்னா திருமுறைகள் வந்து பெருமானால் நேரடியாக அருளி செய்யப்பட்டது, பெருமான் வருந்த எழுதிய ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. ஒவ்வொருத்தர்ட்டையும் போய் தமிழில் சொற்றமிழ் பாடுக என்றார் அப்படின்னு சொல்லியே நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்வார். சொற்றமிழ் பாடுக என்பார் தூமறை பாடும் வாயார். தூய மறைகள் சொன்னவர் என்ன சொல்றாராம், நம்பி ஆரூர்ட்ட வந்து நல்ல தமிழ்ல என்னை பாடு அப்படிங்கிறாராம். அப்ப அந்த தமிழுக்கு எத்தனை அழகு, பாடல்களுக்கு எத்தனை சிறப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருமுறைகளை நாம் கையில் எடுத்ததுக்கப்புறம் இது வேணுமா அது வேணுமான்னு நம்ம குழப்பமே வைக்க வேண்டாம். நேரடியாக திருமுறைகளிடமே நாம் பேசி திருமுறைகள் மூலமாகவே நாம் அனைத்தையும் சாதித்து கொள்ளலாம். இன்னைக்கு வந்து நம்மள நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அந்த சாமியை கும்பிட்டா நம்மளுக்கு வந்து செல்வம் கிடைக்கும், இந்த சாமியை கும்பிட்டா நோய் போகும், இந்த சாமியை கும்பிட்டா அறிவு வளரும், என்னென்னமோ சொல்றாங்களே, திருமுறைகளை படித்தா வெறும் முக்திக்கு மட்டும்தானா அப்படின்னா, முடிந்த பயன் என்று சொல்லப்படுவது முக்தி. ஆனா உலகியல் நோக்கி நாம திருமுறைகளை படித்தால் பலன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். எத்தனை பேருக்கு அது வந்து பலன் அடைந்திருக்கிறத நாம வந்து இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு கொண்டிருக்கின்றோம். கைவலி, காலு வலி, உடம்பு வலி, கேன்சரு, பல்லு வலி, என்னென்னமோ வலிகள் நம்ம பார்க்குறோம். அனைத்துக்கும் பெருமானிடம் இந்த திருமுறைகளில் பதில் இருக்கிறத நாம் பார்க்குறோம். செல்வம் வேண்டும், குழந்தை பேறு வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், வேலை வேண்டும், நன்றாக கல்யாணம் ஆக வேண்டும், இது எல்லாத்துக்குமே திருமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. ஆக உலகியலுக்கும் நமக்கு இந்த திருமுறைகள் இருக்கின்றது, அருளியல் நாட்டம் உள்ளவர்களுக்கும் இந்த திருமுறை இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சரி, அடுத்தது பார்ப்போம். இந்த வேள்வி வளர்ப்பதனால் ஒரு புகை வருகின்றது. அதே மாதிரி அங்க வந்து அகில் என்று சொல்லப்படுகின்ற அந்த தூபங்கள்லாம் ஏற்றி வைக்கிறதுனால அதனாலையும் அங்கே புகைகள் வருகின்றது. இந்த புகைகள்லாம் சேர்ந்து பார்த்தா ஒரு மேகம் அப்படியே மூட்டி நின்னா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுக்கின்றதா. ஏன்னா அங்கே இருப்பவர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள், தீமே தொழிலார் செய்கின்றார்கள். அதாவது தீ என்று சொல்லப்படுகின்ற அந்த வேள்வியை வளர்க்கின்ற மெய்த்தொழிலை செய்கின்றார்கள்.
இங்கே மெய் பொய் என்று எடுத்தா நாம 2 விஷயம் நாம இதுல புரிஞ்சுக்கணும். மெய் என்று சொல்லியாச்சு அப்படின்னாலே அது என்றும் நிலையாக உள்ளது என்று பொருள். பொய் என்று சொல்லியாச்சுன்னா இன்னைக்கு நாம சொல்ற மாதிரி உள்ள அர்த்தத்துல நாம பொய் என்ற சொல்ல எடுக்கக்கூடாது. பொய் என்றால் நிலை அல்லாதது என்ற குறிப்பு. மெய்த்தொழில் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிலையானது. நிலையானதுன்னா எதை நிலையானதுன்னு நம்ம சொல்ல முடியும்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரே விஷயம், சிவபெருமான் மட்டுமே நிலையானவர். ஆக தீ மெய் தொழிலார் மறையோர், பெருமானை முன்னிறுத்தி வேள்வியை செய்கின்ற மறையோர் என்ற பொருளில் இங்கே நிற்கின்றது. சிறு தெய்வங்களை நோக்கி அல்லது அவபுண்ணியங்களை நோக்கியோ இங்கே வேள்விகள் செய்யாமல் உண்மை எது என்பதை, அதாவது நிலையானது எது என்பதை உணர்ந்து அதற்கான வேள்விகளை செய்கின்ற அறிவு சார்ந்த நிலையில் இருப்பவர்கள் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு இங்க சொல்லிட்டு அடுத்தது பாருங்க. இப்படிப்பட்ட இடம் எதுனா சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற இடம். இங்க வாம தொழிலார் எடுத்த பாதம், அதாவது இடப்பக்கமாக, வாமம் என்று சொல்லப்படுவது இடப்பக்கம், இடப்பக்கமாக எடுத்த திருப்பாதத்தோடு ஆடிக்கொண்டிருக்கின்றார். என்ன மாதிரி ஆடுறாரு? அது தொழிலார் என்று நமக்கு சொல்லுகின்றார். ஐந்தொழில் செய்கின்றான் பெருமான் என்ற குறிப்பைத்தான் நமக்கு இதில் வைத்து அருள் செய்கின்றார். இன்னொன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், தூக்கிய திருவடி என்று சொல்லப்படுவது அருள். தூக்கிய திருவடியை தான் நாம் பற்ற வேண்டும், அதற்குத்தான் ஒரு உயிர் ஆசைப்பட வேண்டும். தூக்கிய திருவடிக்கு கீழேயே நாம் இருக்க வேண்டும் என்று நமது ஆசைகள், நமது வேண்டுதல்கள் எல்லாமே அந்த தூக்கிய திருவடிக்கு கீழ் இருப்பதற்காகவே நாம செய்ய வேண்டும். அந்த குறிப்பை சொல்லிட்டு மழலை சிலம்பார்க்க, பெருமான் ஆடிக்கொண்டிருக்கின்றாராம். அவருடைய காலில் இருக்கின்ற சிலம்பு ஓசை எழுப்புகின்றது. அந்த ஓசை எப்படி இருக்கிறான்? மழலை மொழி போல இருக்கின்றதாம். ஒரு குழந்தை பேசினா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட மழலை மொழியாக இருக்கின்றது. அப்படிதான் சிலம்பு ஆர்க்க பெருமான் அங்கே நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றார். எப்படி ஆடிக்கொண்டிருக்கின்றார் என்றால், தீ போன்ற அழகிய சடையை உடையவர். தீ என்று சொன்னால் அந்த செம்மை நிறத்தில் உடைய சடையை உடையவராக இருக்கின்றார். அவர் திங்கள் சூடி ஆடிக்கொண்டிருக்கின்றார். பிறை சூடிய பெம்மானாக அம்பலவாணர் அங்கே கூத்து இயற்றிக் கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு அற்புதமாக சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். இந்த பாடலை நாம படிக்கும்போது உண்மை விளக்கத்தில் இருந்து ஊர நடனம் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது ஆடும் படிகள் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் என்ற அந்த குறிப்பை நமக்கு நினைவூட்டி நிற்கின்ற அற்புதமான ஒரு பாடலாக இன்று ஆசிரியர் நமக்கு அருள் செய்திருக்கின்றார். 6வது பாடல். குரவம் கோங்கம் குளிர் புன்னை கைதை குவிந்த கரைகள் மேல் திரை வந்து உலவும் தில்லை மல்கு சிற்றம்பலம் தன்னுள் வரைபோல் மலிந்த மணிமண்டபத்து மறையோர் மகிழ்ந்து ஏத்த அரவம் ஆட அனல் கையேந்தி அழகன் ஆடுமே. இன்றைய பாடல் எப்படிப்பட்ட இடமாக தில்லை என்கின்ற இடம் இருக்கின்றது அப்படிங்கிறத சொல்லி, பெருமான் அங்கே நின்று அழகாக ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஞான நடனம் என்பதை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தும் அற்புதமான ஒரு பாடல். அதாவது குரவம், கோங்கம், புன்னை, தாழை என்று சொல்லப்படுகின்ற இது அனைத்தும் அங்கே இருக்கின்றதாம். குரவம் என்பது மரம், கோங்கமும் மரம்தான், புன்னை என்பதும் மரம்தான். ஆனால் தாழை, அதாவது கைதை என்று சொல்லப்படுவது தாழை, தாழை என்பது புதர். ஆக சிறிய மரங்களும் பெரிய மரங்களும் அழகாக வளர்ந்து ஓங்கி இருக்கின்ற இடமான கடற்கரைக்கு பக்கத்தில் இருப்பது போல, அதாவது அலைகள் அந்த அலைகளுடைய ஓசை என்றுமே கேட்டுக்கொண்டிருப்பது போல, திரை வந்து உலவும் தில்லை மல்கு சிற்றம்பலம். அழகான இப்படிப்பட்ட இடம் எப்படின்னா, நீர்நிலைகள் நிறைந்து இருக்கின்றன, அதே நேரத்தில் தாவரங்களும் அழகாக இருக்கின்றது. ஏன்னா குரவம் கோங்கம்லாம் வளரணும்னா நிறைய நீர்நிலைகள் இருக்க வேண்டும். அதனால
அதே நேரத்தில் மண் வளமும் இருக்க வேண்டும். ஆக மண் வளமும் நீர் வளமும் இருக்கின்ற இடமாக திகழ்கின்ற தில்லை என்று சொல்லி, இதில் பாருங்க, அந்த காலத்தில் அப்போ வந்து கடற்கரைக்கு பக்கத்தில் தில்லை இருந்ததோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருவதுக்கு போல ஒரு 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 அமைப்பு இதில் இருக்குது. ஆனால் என்ன இதில் குறிப்பு அப்படின்னா, அந்த காலத்தில் ஆறுகள் நதிகள் ஓடுது இல்லையா, அது கூட அந்த நீர் வந்து அப்படியும் எப்படியுமா அலக்கழிச்சிட்டு ஓடி இருக்குது. அதாவது நீர் நிலைகள் நீர் ததும்பி இருந்த காரணத்தினால் அதுவும் வந்து நமக்கு ஒரு சான்றாக இருக்கின்றது. கடல் போல ஆர்ப்பரித்து கொண்டு இருக்கின்ற நீர்நிலைகள், அதாவது ஆறு என்று நாம் இதில் பொருள்பட எடுத்துக்கலாம். எப்படி வேணும்னாலும், அதாவது கடல் என்று எடுத்தாலும் சரி, அல்லது ஆறு அல்லது நீர்நிலைகள். ஆனால் அலைகள் வந்து மோதுகின்ற அளவுக்கு அங்கே வந்து நிலைகள் வந்து அதிகமான நீர் உள்ள ஒரு வளம் நிறைந்த இடமாக இருந்திருக்கின்றது. அதை சொல்லிட்டு, இப்படிப்பட்ட இடம்தான் இந்த தில்லை என்று சொல்லப்படுகின்ற இடம். அங்கே வந்து சிற்றம்பலம் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அங்கே வரைபோல் மலிந்த மணிமண்டபத்து, அதாவது வரை என்று சொல்லியாச்சுன்னா மலை, மலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிரம்மாண்டமாக மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது இங்கே உள்ள மணிமண்டபம் என்று சொல்லப்படுகின்ற இடம். அங்கே வந்து அதிகமான விலை உயர்ந்த இரத்தின கற்களும் மாணிக்கங்களையும் வைத்து அந்த மணிமண்டபத்தை அமைத்திருக்கின்றார்கள். அங்கே மறையோர் மகிழ்ந்து ஏத்த, அங்கே என்ன செய்துட்டு இருக்கிறாங்க அங்கே உள்ளவர்கள் அப்படின்னா, அதாவது அறிவில் சிறந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு இங்கே சொல்ற. மறையோர் என்று சொல்லியாச்சுன்னா மறை ஓதுபவர்கள் என்று ஒரு பொருள். இன்னொன்று, அறிவில் சிறந்தவர்களும் மறையோர்கள் தான். அந்த மறையோர்கள் மகிழ்ந்து ஏத்த திருமுறைகளை வந்து நாம் படிக்கும்போது எப்படி ஒரு மகிழ்ச்சி வரும் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு வந்து திருமுறைகளை படிக்கும்போது மட்டும்தான் இந்த மகிழ்ச்சி வந்து அதிகமாக வரும். வேற எந்த மாதிரியான, இப்போ வந்து ஒரு வடமொழி ஸ்லோகங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லும்போது நமக்கு உள்ளத்துல வந்து ஏதாவது ஒரு பரபரப்பு ஏற்படுதா, அல்லது நமக்கு வந்து ஏதாவது ஒரு உணர்வு தழும்பல் ஏற்படுதா அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே ஏற்படுவது கிடையாது. கேட்குறோம், நல்லா இருக்குது, வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் தமிழில் நாம் வந்து திருமுறைகளை ஓதும்போது நமக்குள்ள என்ன கிடைக்குது அப்படின்னா, அந்த மகிழ்ச்சி என்று சொல்லப்படுவது உள் மனதில் இருந்து வெளியில் வருகின்றது. அந்த மகிழ்ந்து ஏத்துகின்றார்கள். ஏன் மகிழ்ந்து ஏத்துவது எதாக இருக்க முடியும் அப்படின்னா திருமுறைகளாக மட்டும்தான் இருக்க முடியும். இது நாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, சொல்லாமல் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, அங்கே அரவம் ஆட அனல் கையேந்தி அழகன் ஆடுமே. பெருமான் அங்கே அழகனாக நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றான். அவன் கைகளில் இருக்கின்ற பாம்பும் ஆடிக்கொண்டிருக்கின்றது. அங்கே அவன் கையில் வைத்திருக்கின்ற அந்த தீ என்பதும் ஆடிக்கொண்டிருக்கின்றது. அதாவது 10ஆம் திருமுறையில் நமக்கு பெருமானுடைய நடனத்தை பற்றின ஒரு 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 இடம் வரும். அதாவது ஆனந்த கூத்து, சுந்தர கூத்து என்றெல்லாம் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பை வந்து நமக்கு அழகாக திருமூல தேவ நாயனார் வந்து அழகாக நமக்கு எடுத்து சொல்லியிருப்பார். அந்த நடனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடல்களை நாம் எடுத்து படிக்கும்போது, ஐயோ நம்ம கண்ணு முன்னாடியே வந்து பெருமான் ஆடுறாரே அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் நமக்கு ஏற்படுத்தும். அதாவது நாதங்கள் ஆட என்று ஆரம்பிக்கின்ற ஒரு பாடல். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு ஆடுகின்றது, கூலி ஆடுகின்றாள், காளி ஆடுகின்றாள் என்றெல்லாம் சொல்லிட்டு அங்கே அக்னியும் ஆடிக்கொண்டிரு, ஏன்னா பெருமான் கையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு இல்லையா, அதனால அந்த நெருப்பும் ஆடிக்கொண்டிருக்கின்றதான். பெருமான் தான் கையில, காலில், இடுப்புல, கழுத்துல எல்லா இடமும் பாம்பு போட்டிருக்கிறாருல்ல, அதனால அதுவும் ஆடிக்கொண்டிருக்கின்றது என்று சொல்லி, இப்படி பார்க்கும்போது அழகனாக இருக்கின்றானே அவனும் ஆடுகின்றான் அப்படிங்கிற குறிப்பு. அதாவது கையில பாம்பு வச்சிருக்கிறவங்க, தீ வச்சிருக்கிறவங்க எப்படி அழகாக இருக்க முடியும் அப்படின்னா அது நம்ம சிவபெருமானை தவிர வேற யாருக்குமே அந்த இலக்கணம் பொருந்தாது என்ற குறிப்பை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் ஆசிரியர். இது உண்மை விளக்கத்தில் 34வது பாடல், அதாவது ஞான நடனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குறிப்பை நமக்கு ஞாபகமூட்டுவது போல, அதாவது இறைக்கு அங்கி நகரம் என்ற ஒரு குறிப்பு அதில் வரும். அந்த ஞான நடனத்தில் பெருமானுடைய நடனம்
எப்படி இருக்கின்றது அப்படின்ற ஒரு குறிப்பை சொல்கிற இடத்துல அந்த அனல் கை ஏந்திய அந்த கரத்தை சொல்லும்போது அது நகரம், அதாவது நமசிவாய என்ற மந்திரத்தில் அது ந என்பதை குறிக்கின்றது. மன்னிக்கணும், சிவாய நம என்பதில் அது நகரத்தை குறிக்கின்றது அப்படிங்கிற குறிப்பை நமக்கு அற்புதமாக சொல்லி அருள் செய்திருப்பாங்க உண்மை விளக்கம் ஆசிரியர். அந்த குறிப்பை நமக்கு இந்த பாடல், அதாவது 6வது பாடலும் நினைவுக்கு கொண்டு வருவதாக அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. 7வது பாடல். சித்தர் தேவர் இயக்கர் முனிவர் தேனார் பொழில் தில்லை அத்தா அருளாய் அணி அம்பலவா என்று என்று அவர் ஏத்த முத்தும் மணியும் நிறந்த தலத்துள் முளை வெண் மதிசூடி கொத்தார் சடைகள் தாழ நட்டன் குழகன் ஆடுமே. இன்றைய பாடல் பெருமான் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்ற இடத்தில் யார் யார் இருக்கின்றார்கள் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். அதாவது சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் என்று சொல்லுவது போல சித்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது பெருமான் மேல் சித்தத்தை வைத்தவர்கள் என்ற குறிப்பில் நாம இங்கே எடுத்துக்கணும். சித்தர்களும் தேவர்களும், பெருமானே கதி என்று இருக்கின்ற தேவர்களும் இயக்கர்களும் முனிவர்கள் என்று சொல்லப்படுபவர்களும் பெருமானை வேண்டி நிற்கின்றார்களாம். எப்படி வேண்டி நிற்கின்றார்களா? அத்தா அருளாய் அணி அம்பலவா என்று கூறிக்கொண்டே நிற்கின்றார்களாம். இங்க அத்தா என்று சொல்லியாச்சு அப்படின்னா அன்னை என்ற பொருளிலும் எடுத்துக்கொள்ளலாம். அத்தான் அப்படின்னு நாம இன்றைய கால வழக்கத்துல சொல்றோம் இல்லையா, அந்த குறிப்பிலையும் எடுத்துக்கலாம். ஆக தலைவன் என்ற குறிப்பில்தான் நம் அனைவருக்கும் மூத்தோனாக தலைவனாக இருப்பவன் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்ற வார்த்தை அத்தா என்பது. அத்தா அருளாய், எனக்கு உன்னை விட்ட அருள் செய்வதற்கு வேறு யார் இருக்கின்றார்கள் என்று குறிப்பில் மூலமாக அத்தா அருளாய் என்று சொல்லி அணி அம்பலவா என்று கூறுகின்றார். இது எல்லாமே பெருமானை விழிப்பதாக அமைந்திருக்கின்றது. பெருமானை அழைத்து பெருமானே எனக்கு அருள் செய் என்று நாம் கூப்பிடும் அந்த தோரணையில் அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அணி அம்பலவா, அழகான அலங்காரங்கள் கொண்ட அம்பலம் என்று சொல்லப்படுகின்ற திருத்தலத்தில் இருப்பவனே என்று அழைக்கின்றார்களாம். இவர்கள் அழைக்கின்ற இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தேனார் பொழில் தில்லை. தேன் நிறைய இருக்கின்ற, வண்டுகள் தேன் அருந்தி மயக்கமாக இருக்கின்ற அளவுக்கு உள்ள சோலைகள் நிறைந்த இடமாக இருக்கின்றது இந்த தில்லை என்ற திருத்தலம். பொழில்கள், அதாவது சோலைகள் நிறைந்து இருக்க, பொழில் என்று சொல்லியாச்சுன்னா அடர்த்த மரங்கள் இருந்த, அதாவது மலர்கள் கொண்ட மரங்கள் இருக்கின்ற இடத்தை தான் பொழில் என்று சொல்லும் வழக்கம். ஆக கனிகளும் மலர்களும் அதிகமாக இருக்கின்ற பொழில்கள் நிறைந்த தில்லை என்ற திருத்தலத்தில் கூத்து நடத்தி கொண்டிருக்கின்றார் நம் சிவபெருமான். அங்கே இருந்து சித்தர்களும் தேவர்களும் இயக்கர்களும் முனிவர்களும் பெருமானே எங்களுக்கு அருள் செய் என்று வேண்டி துதித்து கொண்டு நிற்கின்றார்கள். இதுல நம்ம இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம், இந்த சித்தர்களை வணங்கலாமா, தேவர்களை வணங்கலாமா, இயக்கர்கள் மற்றும் முனிவர்களை வணங்கலாமா என்ற ஒரு குறிப்பு. நாம ஏற்கனவே இதை பலமுறை சிந்தித்திருக்கின்றோம். வணக்கத்திற்கு உரியவர்கள், வழிபாட்டிற்கு உரியவர்கள் என்று 2 விதமாக நாம் எப்போதுமே பிரித்து பார்க்கின்ற அந்த அறிவு நமக்கு பெருமான் கொடுக்க வேண்டும். வணக்கத்திற்கு உரியவர்கள் தான் இங்கே சொல்லுகின்ற சித்தர்கள், இயக்கர்கள், தேவர்கள், முனிவர்கள் என்று சொல்லப்படும் அனைவருமே. இவர்கள் எல்லாம் நம்மை வழி நடத்துபவர்கள், குருவாக இருந்து நம்மை பெருமானிடம் அழைத்து செல்லுபவர்கள். ஆனால் இவர்கள் நமக்கு வழிபாட்டுக்கு உரியவர்களாக இருப்பார்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள். ஏன்னா வழிபாடு என்று சொல்லியாச்சுன்னா அது சிவபெருமானுக்கு மட்டுமே தான்.
மற்றொன்று ஒரு குறிப்பு நாம இங்கே நினைக்க வேண்டும். சித்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க முக்தி நிலையை எதிர்பார்க்காமல், ஆனால் முக்தி நிலைக்கு உள்ள அனைத்து தகுதிகளையும் பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் உயிர்கள், அதாவது இந்த பூமியில் வாழ்கின்ற உயிர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களில் இருந்து அவர்களை காத்து அருள் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் காரணமாக முக்தியை வேண்டாம் என்று சொல்லி இங்கேயே இருந்து நமக்கு கருணை செய்து கொண்டிருப்பவர்கள். அதனால அவர்களை உதாசீனம் செய்யக்கூடாது. ஏன்னா நம் பொருட்டு அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். ஆனா அதே நேரத்துல அவர்களையே வழிபாடு செய்து கொண்டு அப்படியே இருந்து விடலாமா என்றால் முக்தி பேறு என்பது நமக்கு கிடைக்காமல் போய்விடும். ஆக நமக்கு என்ன வேண்டும் என்ற ஒரு தெளிவு நமக்கு இருந்ததுன்னா சித்தர்களை வணங்கலாமா, தேவர்களை வணங்கலாமா அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்கு வராது. உங்களுக்கு முக்தி இன்பம் வேண்டும் என்றால் சிவபெருமானை மட்டுமே வணங்க வேண்டும். அல்லது நான் இப்படியே இருந்து நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் அப்படின்னா தேவர்களை வணங்க வேண்டும். இல்ல பிற மனிதர்களுக்கு நல்லது செய்து நான் இப்படியே ஆண்டாண்டு காலம் இப்படியே இருந்து விடுகின்றேன் அப்படிங்கிற ஒரு நிலை வேண்டும் என்றால் சித்தர்களை நாம் வணங்கலாம். இந்த குறிப்பை தான் நமக்கு ஒவ்வொரு இடத்திலையும் அருளாளர்களும் அழகாக சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் என்று சொல்லுபவர்கள் வேறு, இங்கே சித்தர்கள் என்று சொல்லப்படுவது வேறு என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது பாருங்க. முத்தும் மணியும் நிறந்த தலத்துள் முளை வெண் மதிசூடி கொத்தார் சடைகள் தாழ நட்டம் குழகன் ஆடுமே. முத்துக்களும் மணிகளும் அழகாக வரிசையாக அடுக்கி வைத்தால் போல் உள்ள அந்த மதில் சுவர்கள் நிறைந்த இடமாக இருக்கின்றது தில்லை என்ற திருத்தலம். அங்கே முளைவெண் மதிசூடி, இதோ இப்போ முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி, அதாவது வளர்பிறையா தேய்பிறையா என்ற ஒரு குறிப்பு வரும் இல்லையா, அந்த மாதிரி மிக அழகான ஒரு சந்திரன் ஒரு கோடு அளவுக்குத்தான் இருக்கின்றதாம். அது முளைத்து வருவது போல் தெரிகின்றதாம். அப்படிப்பட்ட சந்திரனை தலையில் சூடி, அதாவது பிறை சூடிய பெம்மானாக நம் பெருமான் இருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை சொல்லி, மற்றபடி அடுத்த ஒரு குறிப்பை பாருங்க. கொத்து கொத்துக்களாக சடைகள் இருக்கின்றதாம். அதாவது சடாமுடி என்று இன்னைக்கு நாம சொல்றோம் இல்லையா, கொத்து கொத்தா இருக்குதுன்னு, அப்படிப்பட்ட கொத்தார் சடைகள் கீழே தாழ்ந்து இருப்பது போல பெருமான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அப்படின்னா என்ன பொருள்னா, அங்கே வேகமாக அவர் ஆடவில்லை, சாதாரணம். ஏன்னா வேகமா ஆடும்போது என்ன ஆகும்னா தலைமுடி சுழலும். அந்த சுழல்கின்ற மாதிரி இல்லாம தாழ் சடையாகத்தான் இருக்கின்றது. தாழ் சடையாக இருப்பதனால் அங்கே நட்டம் என்று சொல்லப்படும் அந்த பெருமானின் நடனம் அமைதியாக மெதுவாக நடக்கின்றது என்ற குறிப்பை நமக்கு அழகாக சொல்லி, குழகன் என்று சொல்லப்படுகின்ற அழகன் ஆடிக்கொண்டு நிற்கின்றான் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். ஆக யோக நிலையில் நின்று பெருமான் ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த திறத்தினை நமக்கு இங்கே சொல்லி, இப்படிப்பட்ட பெருமான் தான் நமக்கு அருள் செய்ய வேண்டும். அதனால தான் பாருங்க, நம்ம முன்னாடி இயக்கர்களும் நமக்கு தேவர்களும் சித்தர்களும் நின்று பெருமானை அருளாய் எனக்கு அருள் செய் என்று கேட்டு வேண்டி நிற்கின்றார்கள் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். ஆக நமக்கும் அருள் செய்ய நமது நடன ராசா இருக்கின்ற அம்பலக்கூத்தனை நம் மனத்தில் இருத்தி வழுத்தி அவரின் திருவடிகளை வாழ்த்தி வணங்குவோம். அற்புதமான ஆழமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. 8வது பாடல். அதிர்த்த அரக்கன் நெறிய விரலால் அடர்த்தாய் அருள் என்று துதித்து மறையோர் வணங்கு தில்லை சிற்றம்பலம் தன்னுள் உதித்த போழ்தில் இரவி கதிர்போல் ஒளிர்மா மணி எங்கும் பதித்த தலத்து பவளமேனி பரமன் ஆடுமே. இன்றைய பாடல் நமக்கு பெருமான் எப்படி ராவணனுக்கு அருள் செய்தார் அப்படிங்கிற அந்த குறிப்பை நமக்கு எடுத்து சொல்லும் அற்புதமான ஒரு பதிகம் பாடல். அதாவது அதிர்த்த அரக்கன் நெறிய விரலால் அடர்த்தாய் என்ற குறிப்பை சொல்றாரு. அது என்ன அதிர்த்த அரக்கன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். ஏன்னா அதிர்த்த அரக்கன்னா பயங்கரமா ஒரு ஆரவாரம் செய்து ஒரு பெரிய கலேபரத்தை உண்டாக்கின ஒரு அரக்கன் என்று.
அப்படி என்ன ஒரு கலேபரத்தை அவர் செய்தாரு அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, இதுக்கு பலவிதமான புராணங்கள் நமக்கு சொல்லப்படுகின்றது. எது எப்படிப்பட்ட புராணமாக இருந்தாலும் ஒன்று மட்டும் உறுதி. கைலை மலையை பெயர்க்கிறதுக்கு ராவணன் எத்தடிக்கிறான். இது எதற்காக செய்கின்றான்ங்கிறதுக்குள்ள தான் புராணங்கள் நிறைய வேறுபடுது. அதாவது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அம்மா மிகப்பெரிய சிவபக்தி, கைலாயம் போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அம்மாவோடைய ஆசை என்பதனால் இவர் ராவணன் என்ன பண்ணுறாரு, நேராக போய் நான் கையிலேயே எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ என்னத்துக்கு அங்கே அவ்வளோ தூரம் அலையணும்னு சொல்லிட்டு தன் தாயின் பொருட்டு அதை எடுத்துட்டு வருவதற்காக பெயர்த்தார் அப்படிங்கிறது ஒரு சாரார் சொல்லுகின்ற குறிப்பு. இன்னும் சிலர் சொல்கிறவங்க என்னன்னா அப்படி மேலே பறந்து போய்கிட்டு இருக்கிறாரு, போகும்போது அவருடைய விமானம் தடைப்படுகின்றது. அப்போ கீழே ஏதோ மலை அதை தடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு அந்த மலை என்னுடைய பயணத்தை தடுக்குதுன்னு கோவத்தில் அதை பெயர்க்கிறதுக்கு தயாரானார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் எது உண்மையோ தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் கைலாயத்துக்கு மேலே விமானங்கள் பறக்காது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் அதில் அந்த புராணத்தில் எது உண்மையாக இருக்கும், எது கட்டுக்கதையாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று உறுதி, கைலை மலையை ராவணன் பெயர்க்க முயற்சி செய்கின்றார். சரி, இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வீடு ஒன்று கட்டுறோம், நம்ம வீட்டில் ஒன்று இருக்கிறோம். அந்த வீட்டில் ஒருத்தன் ஒரு செங்கல்ல நகர்த்தினா கூட என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதை ஒரு 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 பெரிய விஷயமா சண்டை போட்டு எடுத்து எவ்வளவு பிரச்சனை பண்ணியிருந்திருப்போம் இல்லையா? ஒரு செங்கலுக்கே அவ்வளவுன்னா யோசிச்சு பாருங்க, சிவபெருமான் அவருடைய வீட்டையே பெயர்த்து எடுக்கிறான் ஒருத்தன். பெருமான் அதுக்கு பெரிய அளவுலலாம் தண்டனை கொடுக்கல. லேசாக கால் அப்படி ஒரு விரலை வச்சு அப்படி ஒரு ஊன்றாரு, அடியில் மாட்டிக்கிறான். ராவணன் அடியில் மாட்டிக்கிட்டு கொய்யோ மறையோ என்று கத்துகின்றான். இதில் என்னன்னா, இந்த ராவணன் அப்படிங்கிற பெயரே எதனால் இவனுக்கு வந்தது அப்படின்னா, இவனுடைய இயற்பெயர் என்னன்னு தெரியாது. ராவணன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதோடைய பொருள் ஓலமிடுபவன் என்று பொருள். ஓலமிட்டு அங்கே கதறுவதனால் அவனுக்கு ராவணன் என்ற பெயர் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கைலை மலையில் நிறைய பேர் யோக நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த சத்தம் ரொம்ப துன்பத்தை கொடுக்குது. அப்போ அந்த பக்கமாக வந்த வாகீச முனிவர், நீ தான் இவ்வளவு நல்லா பாடுவியே, ஏன் இப்படி உட்காந்து கத்திக்கிட்டு இருக்க, ஒரு சாமகானம் பாட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கொடுக்க, ராவணன் தனது தலையை கிள்ளி அதே நேரத்தில் தன்னுடைய உடல் நரம்பை எடுத்து வீணை செய்து அதில் இருந்து சாமகானத்தை வாசிக்கின்றான். அதற்கு நம் பெருமான் இறங்குகின்றார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் புராணம். இதில் நமக்கு என்ன, ஏன்னா நம்ம ஏற்கனவே சிந்திச்சிருக்கோம், புராணங்களாக பார்த்துட்டு அப்படியே போகிறது ஒரு சாரார், அது ஆரம்ப நிலையில் இருப்பவங்க. ஆனால் சித்தாந்தம்னு வந்துருச்சுனாக்க ஒவ்வொரு புராணத்துக்கு பின்னாடியும் சொல்லப்படுகின்ற சித்தாந்த கருத்து என்ன அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் ஆழமாக எடுத்து பார்க்க வேண்டி வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபம். எப்படிப்பட்ட தவறு செய்திருந்தாலும் ஒரு உயிர் அதுக்காக வருந்தி, அதற்காக அழுது அரற்றி, அதற்காக திருமுறைகளை எடுத்து படித்தால், என பாடுவது என்பது பெருமானுக்கு பிடித்த விஷயம். அதுவும் தமிழ் பாடல்கள் என்றால் பெருமானுக்கு மிக பிடித்த விஷயம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா திருமுறைன்னு சொல்கிறதே சைவநெறி கருவூலம்னு சொல்லியாச்சு. நடராசன் கைவருந்த எழுதி அருள் நூலாம் திருமுறைகளைத்தான் அவர் எழுதியிருக்கிறார், வேற எதுவும் எழுதின மாதிரி சரித்திரம் கிடையாது. அதே மாதிரி திருமுறைகளை கேட்கறதுக்காகத்தான் அவர் வீதி வீதியாக நடந்திருக்கிறாரு. நம்ம அருளாளர்களுடைய வரலாற்றில் அது நம்மளுக்கு நல்லா தெரியும். சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார். தூமறைகள் பாடிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் என்ன கேட்குறாரு, எனக்காக தமிழ் பாட்டு பாடே அப்படின்னு கேட்குறாரு. அப்போது தமிழில் எத்தனை ஆசை அவருக்கு இருக்கின்றது, திருமுறைகளில் எத்தனை ஈடுபாடு அவருக்கு இருக்கின்றது என்பதை நாம் இன்றைக்கும் கண்கூடாக பார்க்குறோம். ஒரு விண்ணப்பத்தை வச்சு திருமுறைகளை படித்தா பெருமான் பக்கத்தில் உட்காந்து நம்மளுக்கு அனுகிரகம் செய்கிறத நம்ம இன்றைக்கும் உணர்வு பூர்வமாக அறிவுபூர்வமாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆக நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், மனம் வருந்தி பெருமானை நோக்கி அழுது அரற்றி நம்ம அழகான திருமுறைகளை படித்தால் அங்கே பாவ மன்னிப்பு என்பது கண்டிப்பாக உண்டு என்பதை நமக்கு பறைசாற்றுவதுதான் இந்த பதிகம்.
சரி, இன்னொன்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அருளாளர்கள் எல்லாருமே ராவணனை பற்றின குறிப்பு பாடியிருப்பாங்க. உதாரணத்துக்கு காழி பிள்ளையார் தனது பாடலில் எப்போவுமே வச்சிருவார். அது ஒரு பேட்டர்னாகவே தெரியும் நமக்கு. அதே மாதிரி அப்பர் பெருமான் எப்போவுமே இறுதி பாடல் ராவணனுக்கு என்று பாடுவார். நம்பி ஆரூரர் நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு அந்த குறிப்பை காமிச்சிருக்கிறாரு. இதில் என்னென்னா, அப்பர் பெருமான் ஒரு பதிகம் முழுக்கவே ராவணப்பதிகம் என்றே அருளி செய்திருக்கின்றார். 4ஆம் திருமுறையில் 34வது திருப்பதிகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அனைத்து பாடல்களும், அனைத்து 1 2 கிடையாது, அனைத்து பாடல்களும் ராவணன் குறிப்பை கொண்டது. ராவணப்பதிகம் என்றே அதற்கு பெயர். இதை விட நமக்கு பெருமான் அருள் செய்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவங்கெல்லாம் ராவணனுக்கு இத்தனை ஒரு முக்கியத்துவம் கொடுத்தீங்க பாருங்கப்பா, அவனுக்கே இவ்வளவு மன்னிப்பு கிடைச்சிருக்கு, கவலைப்படாமல் நாம் பெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு நம்மளை ஆற்றுப்படுத்துவதாக அருளாளர்கள் நமக்கு அருள் செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பாருங்க, இப்படிப்பட்ட இடம், அதாவது அதிர்த்த அரக்கன் நெறிய விரலால் அடர்த்தாய், பெருமானே இப்படி செய்தியா, ஆனால் எங்களுக்கு அருள் செய் என்று அறிவில் சான்றோர்களாக இருக்கின்றவர்கள் வணங்கி நிற்கின்றார்களா தில்லை சிற்றம்பலம் என்ற திருத்தலத்தில். அங்கே பெருமான் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றார். எப்படி ஆடிக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னா, மணிகள் அதிகமாக பதிக்கப்பட்ட இடமாக திகழ்கின்றதாம் அங்க. அப்போ அங்க இந்த சூரியன்லேருந்து வர்ற அந்த கதிர்கள் அந்த மணிகளில் பட்டு எப்படி அப்படியே ஜொலிப்பா இருக்குமோ அப்படிப்பட்ட இடமாக இருக்கின்றது. அங்கே நின்று எங்கள் பெருமான் சிவந்த திருமேனி, அதாவது பவழமேனி பரமன் ஆடுமே, சிவந்த நிறத்தை உடைய திருமேனியை உடைய எங்கள் சிவபெருமான் அங்கே நின்று கூத்து ஆடிக்கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லும் ஒரு பாடல். எப்படிப்பட்ட தவறு செய்திருந்தாலும் அதற்கு மன்னிப்பு உண்டு என்று நம்மை ஆற்றுப்படுத்தும் அற்புதமான ஒரு பாடல். 9வது பாடல். மாலோடு அயனும் அமரர் பதியும் வந்து வணங்கி நின்று ஆல கண்டா அரணே அருளாய் என்று அவர் ஏத்த சேலாடும் வயல் தில்லை மல்கு சிற்றம்பலம் தன்னுள் பாலாடும் முடி சடைகள் தாழ பரமன் ஆடுமே. இந்த பாடல் 9வது பாடல் யாரெல்லாம் பெருமானை வணங்குகின்றார்கள் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு எடுத்து சொல்லும் ஒரு பாடல். அதாவது திருமால், அயன் மற்றும் அமரர் பதி என்று சொல்லப்படும் இந்திரன் ஆக இவங்க எல்லாரும் பெருமானை வணங்குகின்றார்களாம். அதாவது தேவர்களெல்லாம் வணங்கும் அளவிற்கு எங்கள் பெருமானே அங்கே தலைவனாக நிற்கின்றான் அப்படிங்கிற குறிப்பை அங்கே சொல்லி அருள் செய்கின்றார்கள். அதுவும் பாருங்க, மால், அயன் மற்றும் இந்திரன் இவங்கெல்லாம் வணங்கி நின்று பெருமான் கிட்ட அரணே அருளாய் என்று கேட்குறாங்களாம். எங்களுக்கு அருள் செய்யப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். அதுவும் எப்படி? ஆலகண்டா, ஆலாலத்தை ஆலகால விஷம் என்று சொல்லப்படுவதை எடுத்து கண்டத்தில் நிறுத்திய கரை கண்டனே எங்களுக்கு அருள் செய் என்று பெருமானிடம் ஏற்றி போற்றி நிற்கின்றார்கள். இப்படி அவங்கெல்லாம் ஏத்தி நிற்க பெருமான் என்ன செய்கின்றாலாம், சேலாடும் வயல், சேல் மீன்கள் என்று சொல்லப்படுவது அதிகமாக இருக்கின்ற வயல்வெளியில் தில்லை என்ற இடத்தில் சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த அம்பலத்தில் பெருமான் அழகான தலைமுடி அந்த சடைகள் தாழ பரமனாக நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றான். எங்கே ஆடுகின்றான் அப்படின்னா, தில்லை என்ற இடத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றான். அதுல எப்படின்னா, பெருமானுடைய சடாமுடி என்று சொல்லப்படுவது யோக வடிவம். அது எப்படி ஆடுகின்றதாம் பாருங்க, பாலாடும் முடி சடைகள் தாழ. அதாவது பெருமான் ஆடும்போது அந்த முடியும் சுழலுகின்றது, ஆனா நீண்டு வளர்ந்து அங்கே தாழ்ந்து இருக்கின்ற மாதிரி உள்ள முடியாக இருக்கின்றது என்று சொல்லி பெருமான் எப்படியெல்லாம் நடனம் இயற்றுகின்றார், ஏன் நடனம் இயற்றுகின்றார் என்ற குறிப்பையும் நமக்கு சொல்லுகின்றார். அதாவது
காத்தல் தொழிலுக்கு உரிய நடனத்தை ஆடுகின்றார். அதனாலதான் இந்த தேவர்கள்லாம் வந்து பெருமான் கிட்ட வணங்கி நிற்கின்றார்கள், எங்களை காக்க வேண்டும் என்று சொல்லி. யாரெல்லாம் வந்து காக்கணும்னு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, படைப்பு தொழிலுக்கே அதிபதியாக இருக்கின்ற அயனும், காத்தல் தொழிலுக்கு அதிபதியாக இருக்கின்ற மாலும், அது மட்டும் அல்லாமல் இந்த இன்ப நுகர்ச்சிகளை கொடுத்து அந்த அனுபவத்தை நமக்கு வந்து ஊட்டுவதற்காகவே அனைத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த துறைக்கு அதிபதியாக இருக்கின்ற இந்திரனும். இந்திர விழா என்று ஒரு காலத்தில் எடுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து நம்ம மக்கள் ஒவ்வொரு சமயம் வரும்போதும் அப்படியே அதில் மனம் மயங்கி நின்றார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. இந்திர விழா என்று ஒன்று எடுத்திருக்கின்றார்கள். இந்திரன் யாரு அப்படின்னா, இந்த 5 இந்திரியங்கள் இருக்குல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறிப்புலன்கள் இருக்குல்ல, அதுக்கு அதிபதி இந்திரன். அப்ப எனக்கு இன்னைக்கு நாக்குக்கு சுவை போதும், கண்ணுக்கு சுவை போதும், மூக்குக்கு சுவை போதும் என்று அந்த இந்திரியங்களிலேயே நிற்பதற்காக இந்திரனுக்கு என்று விழா எடுத்த ஒரு காலமும் நம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கின்றது என்பதை இங்கே நாம் வருத்தத்துடன் பதிவு செய்துதான் ஆக வேண்டும். ஆக படைத்தல் தொழில், காத்தல் தொழில் அனுபவிக்கின்ற அனைத்துமே ஒவ்வொருத்தருக்கு பெருமான் விரித்து கொடுத்திருக்கின்றார். அவர்கள் எல்லாரும் பெருமானிடம்தான் சென்று எங்களை காக்க வேண்டும் என்று நிற்கின்றார்கள். இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, படைத்தல் தொழிலுக்கு உரியவரை போய் பிடிக்கணுமா, இல்ல காத்தல் தொழிலுக்கு உரியவரை போய் பிடிக்கணுமா, இல்ல இந்திரியங்களுக்கு அதிபதியாக, ஏன்னா இன்னைக்கு நாம சுகம் அனுபவிக்கிறது இந்த இந்திரியங்களால தானே, அதுக்கு அதிபதியை போய் பிடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம்லாம் வேண்டாங்கிறதுக்கு தான் இங்க ஆசிரியர் அழகா சொல்றாரு. அவங்கெல்லாம் வந்து வணங்கி நின்று என்ன தெரியுமாப்பா கேட்கிறாங்க, அரணே அருளாய் என்று எங்கள் சிவபெருமானை பார்த்து கேட்கின்றார்கள். அதனால அங்க இங்கன்னு போகாம எங்க சிவபெருமானிடம் வந்து அடைக்கலமாக நின்று அவனது திருவடியை தொழுது வழுத்தி நின்றால் உங்களுக்கு கண்டிப்பாக அவன் அங்கே வந்து அருள் செய்வான் அப்படிங்கிற குறிப்பை ஏன் அருள் செய்வான் உறுதியாக நாம பார்க்க முடியும் அப்படின்னாக்க, பெருமான் சிற்றம்பலம் என்ற இடத்தில் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றானே, அதுவே மிகப்பெரிய சான்று. யாருக்காக ஆடுகின்றான்? உயிர்களுக்காக ஆடுகின்றான். அந்த நடனத்தை பார்க்க வேண்டும் என்று வேண்டி துதித்து நின்ற முனிவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றான். அம்மை காண நடனம் ஆடி இந்த உயிர்களுக்கு முக்தி என்ற அந்த நிலையில் ஏற்றி வைக்கின்றான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனாலதான் பெருமான் அழகான தனது தலைமுடி தாழ்ந்து நீண்டு இருக்க அதை சுழற்றி சுழற்றி நடனம் இயற்றி ஆனந்த நடனம் என்பதையும் நமக்கு கொடுத்து, அதே நடத்தின ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் என்று அனைத்து விதமான நடனங்களையும் நமக்கு செய்து ஒவ்வொரு அனுபவத்தையும் இந்த உயிர்களுக்கு ஊட்டிக் கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக இப்படிப்பட்ட இடத்தில் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்ற பெருமான் அந்த நடனத்தை நாமும் கண்டு ரசிக்க வேண்டும் என்று அவனது திருவடிகளுக்கே அந்த விண்ணப்பத்தை வைக்க வேண்டும். ஏன்னா அவன் உணர்த்தினால்தான் நம்ம உணர முடியும், இல்லைன்னா நமக்கு அந்த அனுபவம் வராது. அதனால அந்த பெருமானே நமக்கு உணர்த்த வேண்டும் என்று இறங்கி பெருமானின் திருவடிகளிலேயே அந்த விண்ணப்பத்தை வைத்து அந்த அனுபவத்தை நமக்கு கொடுத்து அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டி நிற்போமாக. 10வது பாடல். நெடிய சமணும் மறை சாக்கியரும் நிரம்பா பல்கோடி செடியும் தவத்தோர் அடையா தில்லை சிற்றம்பலம் தன்னுள் அடிகள் அவரை ஆரூர் நம்பி அவர்கள் இசைபாட கொடியும் விடையும் உடைய கோலக் குழகன் ஆடுமே. இன்றைய பாடல் நம்பி ஆரூரரை நினைவுக்கு கொண்டு வரும் அற்புதமான ஒரு பாடல். சரி, அதுக்கு முன்னாடி உள்ள குறிப்பை என்னன்னு பார்ப்போம். அதாவது நெடிய சமணும் மறை சாக்கியரும். இங்க வந்து சமணர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் உடலை மறைக்காமல் நடப்பவர்கள். அவர்களுக்கு வந்து ஆடை கிடையாது.
அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, திசைகளே ஆடைகளாக அணிந்து கொண்டிருப்பதாக சொல்லுவாங்க. திகம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா சொல்ல போனா திகம்பரம் என்று சொல்லப்படுவது நம்ம சிவபெருமானுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆடைகளை திசைகளையே ஆடையாக அணிந்தவன் நம் சிவபெருமான் தான். ஆனா சிவபெருமான் ஒருத்தன் இல்லைங்கிறத சொல்லிட்டு நாங்க தான் வந்துக்கிட்டு திகம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆக சமணர்கள் வந்து உடலை மறைக்காமல் அலைபவர்கள். அதனாலதான் நெடிய சமணும் என்று சொல்லி மறை சாக்கியரும் என்ற குறிப்பு கொடுக்கின்றார். அதாவது உடலை ஆடைகளால் மறைத்து கொள்ளுகின்ற பௌத்தர்களும். ஆக சமணர்களும் பௌத்தர்களும் இங்கே புறச்சமய மறுப்பாக இங்கே கொடுக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் நிரம்பா பல்கோடி செடியும் தவத்தோர் அடையாத்தில்லை சிற்றம்பலம் தன்னுள்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம எல்லாருக்கும் மிகவும் பழக்கப்பட்ட சில சொற்றொடர்கள் என்ன அப்படின்னாக்க, திருவாரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, தில்லைக்கு சென்று தரிசனம் செய்ய முக்தி, அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி என்று இதெல்லாம் சொல்லுவாங்க. காஞ்சியில வசிக்க முக்தி அப்படின்னு நிறைய சொல்ற வழக்கம் உண்டு. இதுல முக்கியமா உள்ளது என்னன்னா வந்து பிறக்கிறதும் இறக்கிறதும் நம்ம கையில கிடையாது. எங்க பிறக்க போறோம், எங்க இறக்க போறோம் என்பது நமக்கு தெரியாது. இறக்கிறது கூட நம்ம பிளான் பண்ணி நான் காசிலேயே போய் அங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே இழுத்துக்கிட்டு இருந்துட்டு சாவு வராம கடைசியில காசியிலேருந்து வெளியில வந்த உடனே மரணப்படுபவர்கள் நிறைய பேரை நாம வந்து பார்த்துருக்குறோம் வாழ்க்கையில. ஆக பிறக்கிறதும் இறக்கிறதும் நம்ம கையில கிடையாது. அது பெருமானுடைய கணக்கு. சரி, நினைக்க முக்தி அண்ணாமலையார், அதை நாம செய்ய முடியுமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். டெய்லி காலையில எழுந்த உடனேயே அண்ணாமலையாரே போற்றி அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நம்ம அவரை நினைக்கிறோம். ஆக நினைத்தால் முக்தி என்று சொல்லப்படுவது அண்ணாமலை. சென்று தரிசிக்க முக்தி என்று சொல்லப்படுவது தில்லை. இதுல வந்து சென்று தரிசிக்க அப்படிங்கிறது நாம சேர்த்துக்கிட்டது. தரிசிக்க முக்தி தில்லை தான். எங்க தரிசிக்கணும் அப்படின்னா அங்க போய் தரிசிக்கணும்னு கிடையாது. உங்க ஓலக்க மண்டபத்தில் பெருமானின் அந்த நடராச பெருமானின் வடிவத்தை ஓலக்க மண்டபத்தில் நாம் கொண்டு வந்தால் நமக்கு முக்தி என்று அர்த்தம். அதாவது தியான நிலையில் நாம கொண்டு வர வேண்டிய உருவம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பலவாணர் வடிவம். ஏன் அப்படின்னா அம்பலவாணரின் கூத்து அப்படிப்பட்ட ஒரு மந்திர கூத்து. சரி, அந்த குறிப்பை இங்க வந்து மறைமுகமா சொல்லி, அதாவது நிறைய தவம் செய்தவர்கள் மட்டுமே அடைகின்ற தில்லையாம். சரியா? சமணர்களும் பௌத்தர்களும் தவம் செய்யாதவர்கள். அதனால அவங்க வந்து தில்லைக்கு சென்று அடைய மாட்டார்கள். அப்படின்னா என்ன குறிப்பு அப்படின்னா சிற்றம்பலத்தை தரிசிக்க மாட்டார்கள். தரிசிக்கல அப்படின்னா முக்தியை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லப்பா, அதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது, விட்டுட்டு போ அப்படிங்கிறாரு. நமக்கு முக்தி வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னாக்க, ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் முக்தி எங்க கிடைக்க போகுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆசைப்படுவது மட்டும்தான் உயிரின் ஒரு வேலை. அதுக்கப்புறம் அதுக்கான தகுதிப்பாட்டை கொடுக்க வேண்டியது பெருமானுடைய வேலை. நாம வந்து செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஆசைப்பட வேண்டியது. இந்த முக்திக்கும் ஆசை நாம படணும். ஆசைப்படும் போதுதான் பெருமான் அதற்கான சூழ்நிலைகளை கொடுத்து நமக்கு அந்த முக்திக்கான வழியில் நம்மை நடத்தி செல்லுவார். ஆக சமணர்களும் பௌத்தர்களும் அவங்களுடைய வினை காரணமாக, அவங்களுக்கு தவம் இன்மை காரணமாக சென்று அடைய மாட்டார்கள் தில்லையில. ஆனா எப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் தெரியுமா அந்த தில்லையில? மிகவும் தவம் உடைய சான்றோர்கள் இருக்கின்றார்களாம், தவத்தோர் இருக்கின்றார்கள். சரி, இப்படிப்பட்ட திருத்தில்லை. இந்த தில்லைக்கு இன்னும் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி ஆரூரரை வந்து இங்க அப்படியே கண்முன் காண்பிக்கின்றார் ஆசிரியர். அடிகள் அவரை ஆரூரர் நம்பி அவர்கள் இசை பாட. நம்பி ஆரூரர் என்று சொல்லப்படுகின்ற, ஏன்னா இன்னைக்கு நாம எல்லாருமே சர்வசாதாரணமா சொல்லுவது சுந்தரமூர்த்தி நாயனார் என்று சொல்லப்படுவது. ஆனா ஒரு குறிப்பு, 7ஆம் திருமுறையில எங்கேயுமே தன்னை வந்து சுந்தரமூர்த்தி என்று நம்பி ஆரூரர் பாடவே இல்லை. 100 பதிகங்கள் இருக்கு. 100 பதிகங்களையும் எடுத்து பாருங்க. ஒரு இடத்துல கூட தன்னை சுந்தரன் என்று அவர் சொல்லி கொண்டதே கிடையாது. அவர் தன்னை அப்படி அறிமுகப்படுத்தவில்லை நமக்கு என்றால் நாம எப்படி அங்க சுந்தரர்னு அவரை சொல்ல முடியும்? அது ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா
போன ஜென்மத்துல அவர் வந்து கைலாயத்துல சுந்தரனா இருந்தாரு. பூமிக்கு பிறந்ததுக்கு அப்புறம் அவருடைய பேர் நம்பி ஆரூரர். நம்ம எல்லாம் சுந்தரர்னு சொல்லி வணங்கணும் அப்படின்னா கைலாயத்தில் அணுக்கத்தொண்டு செய்துட்டு இருந்தவரை தான் சொல்றோமே ஒழிய நால்வர் சமயக்குறவர்கள் நால்வர்ல உள்ளவங்கள நாம வந்து சொல்லல அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அடுத்தது, நம்பி ஆரூரர் வரலாற்றை விரித்து சொல்ல வந்த சேக்கிழார் பெருமான் அவர் பூமியில பிறந்ததுக்கு அப்புறமா அவருடைய பெயர் சுந்தரர் என்று ஒரு இடத்துல கூட பெரிய புராணத்துல சொல்லல. இப்படி சான்றோர்கள் யாருமே அவருடைய பேரை சுந்தரர்னு சொல்லல அப்படின்னா நாம மட்டும் எங்க இருந்து அந்த சுந்தரன்ற பேரை பிடிச்சோம் அப்படிங்கறது தெரியல. ஆனா அவர் கைலாயத்துல இருக்கும்போது அணுக்கத்தொண்டு செய்துட்டு இருந்தவர் பேர் சுந்தரர். அவர் பூமிக்கு பிறந்து வந்து நமக்கு திருமுறைகள் அருளி செய்யும் போது அவருடைய பெயர் நம்பி ஆரூரர். 9ஆம் திருமுறையிலையும் பாருங்க, அழகா நமக்கு வந்து ஆசிரியர் ஆரூரர் என்றே நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். இங்க சுந்தரர்னு சொல்லல. அதனால நாம வந்து அதை சுந்தரர்னு சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம கேட்டுக்கிட்டோம்னா நாம வழக்கத்துல வர்றது அதை நாம மாத்திக்கலாம். ஏன்னா அவருடைய பெயர் என்று சொன்னாச்சுன்னா அது நம்பி ஆரூரர் தான். ஏன்னா அவருக்கு பிறந்து அவங்க அம்மா அப்பா வச்ச பேரு நம்பி ஆரூரர். நாம் அப்படிதான் அவரை அழைக்க வேண்டும் என்பது இந்த சான்றோர்கள் நமக்கு கொடுக்கின்ற பாடல்கள் வந்து நமக்கு சான்றாக அமைந்திருக்கின்றது. சரி, அடிகள் அவரை பெருமானை நம்பி ஆரூரர் அவர்கள் இசை பாட. பெருமானை புகழ்ந்து துதித்து பாடுவது யார் அப்படின்னா நமக்கு நன்றாக தெரியும், நால்வர் பெருமக்கள். தில்லைய பாடாதவங்க யாருமே கிடையாது. தில்லையில போயிட்டு அவங்க அதான் பாருங்க, 9ஆம் திருமுறையில இதுக்கு தில்லை திருமுறைனே பேரு. இந்த திருமுறை முழுக்கவே எத்தனை பாடல்கள் வந்து நமக்கு தில்லைய சார்ந்து இருக்குன்னு பாருங்க. 29 பதிகத்துல கிட்டத்தட்ட 16 பதிகம் நமக்கு வந்து தில்லைக்கே வரும். அப்ப தில்லையோடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது அருளாளர்கள் எல்லாருமே வந்து நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. நம்பி ஆரூரரும் அற்புதமான பதிகங்கள் பாடி இருக்கிறாரு. அதுல நிறைய நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் கிடைத்த ஒரு பதிகமும் அற்புதமான பதிகம். அதாவது தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று அந்த நரகத்துல வந்து கொண்டு போய் செக்குல போடுவான்பா, அதுக்குள்ளால நீ வந்து என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை நமக்காக வைத்து அருள் செய்திருக்கின்ற தில்லை திருப்பதிகம். இப்ப நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னாலும் பெருமான் இங்க நமக்கு ஆசிரியர் சொல்லுவது போல நம்பி ஆரூரர் அவர்கள் இசை பாட என்பது அங்க வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சேக்கிழார் பெருமான் தடுத்தாட்கொண்ட புராணத்துல ஒரு இடத்துல வந்து நம்பி ஆரூரர் முத தில்லைய தரிசிக்கிற அந்த காட்சியை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருவாரு. நம்பி கோயிலுக்குள்ள போறாராம், பெருமானை பார்க்கறாராம். நமக்கு பாடம், நாம வந்து தில்லை போனா இப்படித்தான் தரிசனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்லும் ஒரு பாடல் இது. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. அதாவது 5 பொறிகள் இருக்கு நமக்கு. அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றும் அறிவு விளக்கத்திற்காக தானே. ஏன்னா அது வந்து ஞானேந்திரியம் என்று சொல்லப்படுவது அது அறிவு தானே. அந்த 5 பேர் அறிவுகளும் அந்த கண்களே வந்து நிக்கிதான். கண்ணை தவிர வேற எதுவுமே, அவருடைய காது வேலை செய்யலையா, மூக்கு வேலை செய்யலையா, தோல் வேலை எதையுமே வேலை செய்ய, கண்கள் மட்டும் பெருமானை பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க என்று ஒரு சினிமா பாடல் வரும். அதை விட அதிகமான ஒரு கருத்தோடு நமக்கு நம்பி ஆரூரர் பார்த்திருக்கின்றார். அடுத்தது பாருங்க, அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக. நமக்கு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று 4 சொல்லுவோம். அது எல்லாமே சிந்தையாகவே வந்து மாறிடுச்சாம். வேற எதுவுமே வேலை செய்யலையாம். புத்தி அங்க வேலை செய்யல, மனம் அங்க வேலை செய்யல, சிந்தையாகவே அங்க வந்து நின்னுடுச்சாம். குணம் ஒரு 3 திருந்து சாத்துவிகமே ஆக. ரஜோகுணமோ அல்லது தமோ குணமோ இல்லாம பெருமானை பார்த்த மாத்திரத்தில் அங்கே சத்துவிக குணம் மட்டுமே வந்து நிற்கின்றதாம். எப்போது என்றால் இந்து வாழ் சடையான். இந்து என்று சொல்லப்படுவது சந்திரன் என்று பொருள், நிலா. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கம்லாம் நம்ம வந்து இந்து அப்படிங்கிற பேரும் வைப்போம். அதே மாதிரி இந்துங்கிறது வந்து நிலாவை குறிக்கிற ஒரு சொல்லாவும் நம்ம சாதாரணமா சொல்ற ஒரு வழக்கு. சென்னையில எல்லாம் அது வழக்கம் இருக்கான்னு தெரியல. ஆனா திருநெல்வேலி பக்கம்லாம் அந்த வழக்கம் இருக்கு. இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார்.
மாறாத இன்பத்தில் அப்படியே மயங்கி நிற்கின்றார் நம்பி ஆரூரர். தில்லைக்குச் சென்றால் நாம் பெருமானை எப்படி தரிசிக்க வேண்டும் என்பதற்காக நம்பி ஆரூரர் தில்லை சென்று அதை நமக்கு படம் பிடித்து காண்பிக்கின்றார் சேக்கிழார் பெருமான். அப்படிப்பட்ட சொக்கி நிற்கின்ற நம்பி ஆரூரர் இசைகள் பாட கொடியும் விடையும் உடைய கோல குழகன் ஆடுமே. கொடி வைத்திருக்கின்றான், விடை வைத்திருக்கின்றான், அதோடு மட்டும் அல்லாமல் அழகனாக இருக்கின்றான், இளமை உடையவனாக இருக்கின்றான். அவன் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றான். எங்கே என்றால் தில்லை என்று சொல்லப்படுகின்ற இடம். இங்க பாருங்க, சமணும் பௌத்தர்களும் தவம் இல்லாததனால் அவங்க அங்க போய் அவங்க பெருமானை வணங்கவில்லை. ஆனால் தவமே வடிவமாக நம்பி ஆரூரர் சென்று அங்கே நின்று வணங்கி துதித்து அழகான இசைப்பாடல்களை நம் பொருட்டு பாடி அருள் செய்திருக்கின்றார் என்பதை அற்புதமாக நம் நினைவுக்கு கொண்டு வரும் அற்புதமான ஒரு பாடல். 11வது பாடல். இந்த பாடல் திருக்கடைக்காப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. வானோர் பணிய மண்ணோர் ஏத்த மன்னி நடமாடும் தேனார் பொழில் சூழ் தில்லை மல்கு சிற்றம்பலத்தானை தூணான் மறையான் அமுதவாலி சொன்ன தமிழ் மாலை பானேர் பாடல் 10 பாட பாவம் நாசமே. இது நமக்கு திருக்கடைக்காப்பாக அமைந்திருக்கின்றது என்று நாம பார்த்தோம். அப்படின்னா மேல் சொன்ன 10 பாடல்களையும் சேர்த்து ஓதுவதனால் நமக்கு என்ன பலன் கிட்டும் என்பதை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் ஆசிரியர். அதாவது திருமுறைகள் எல்லாமே எதற்காக அருளி செய்யப்பட்டது அப்படின்னா அருளியலுக்காக தான். இந்த உலகம் எல்லாமே எனக்கு வேண்டாம், போதும், எனக்கு முக்தி வேணும் அப்படின்னு. அதாவது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் சைவர்கள் ராமாயணம் மகாபாரதம்லாம் படிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. காழ்ப்புணர்வு காரணமாக நம்ம படிக்கலை, நாம் படிக்காமல் இருக்கிறது கிடையாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது சைவம் என்று சொல்லப்படுவது தாய் சமயம். தாய் சமயம் என்று சொல்லியாச்சுன்னா எங்கேயுமே எதையுமே ஒதுக்கக்கூடாது. எனக்கு இந்த புள்ள போதும், அந்த புள்ள வேண்டாம் அப்படின்னு எந்த தாயும் சொல்றது கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு சமயத்தையும் ஒதுக்கக்கூடாது. போய் நாம வணங்கி நிற்கவும் கூடாது, தேவை கிடையாது. நமக்கு வணங்கி நிற்க கூடாதுன்னு கிடையாது, நமக்கு தேவையில்லை. இப்ப நான் வாழணும் அப்படின்னு ஒருத்தர் ஆசைப்பட்டா, எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வேணும், அருமையாக என்னுடைய இல்லற வாழ்க்கை வாழணும், குழந்தைங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும், மனைவி மக்கள், இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க படிக்க வேண்டிய புத்தகம் எது அப்படின்னா ராமாயணமும் மகாபாரதமும். ஏன்னா அது வாழ்வியல் சம்பந்தப்பட்டது. வாழ்வியல் எப்படி ஒருவர் வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற நூல் நமக்கு பெரிய புராணம் அதைவிட அதிகமாக கற்றுக் கொடுக்கின்றது. ஆனால் எத்தனை பேருக்கு இது போய் சேர்ந்திருக்கு என்று தெரியாது. ஆக வாழ்வியல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாம் படிக்க வேண்டியது ராமாயணமும் மகாபாரதமும். ஏன் அப்படின்னாக்க நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஏங்க நீங்கள் யாருமே ராமாயணம் மகாபாரதம்லாம் படித்து நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னுட்டு. வேண்டான்னு ஒதுக்குறதுக்கு காரணம் காழ்ப்புணர்வு காரணம் இல்லை. அதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும், பதிவும் செய்துக்கணும். நல்லபடியாக வாழ வேண்டும், மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும், மீண்டும் இந்த உலகியலில் நாம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எந்த புத்தகத்தை கையில் எடுக்கணும்னா ராமாயணம் மகாபாரதம் போன்ற வாழ்வியல் நூல்கள். சரி, எனக்கு போதும் சாமி, எனக்கு இந்த வாழ்க்கை போதும், எனக்கு நான் உன்னுடைய திருவடிக்கு வரணும், பிறந்து செத்து இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறனே, இந்த சுழலில் இருந்து என்னை மீட்டு அருள் செய் சாமி அப்படின்னு வேண்டுபவர்கள் எடுக்க வேண்டிய புத்தகம் எதுனா திருமுறைகள். ஏன் அப்படின்னா அது அருளியல் சார்ந்தது. அப்ப அடுத்த கேள்வி வரும், அருளியல் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுல வாழ்வியல் சம்பந்தப்பட்டு இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். வாழ்வியல் சம்பந்தப்பட்ட அனைத்துமே திருமுறைகளிலும் இருக்கின்றது. இன்னைக்கு பாருங்க, திருமுறைகள் படித்து நாம பணம் கிடைக்கிறதுன்றத பார்க்குறோம், திருமுறைகள் படித்து கல்யாணம் நடக்கிறத பார்க்குறோம், திருமுறைகள் படித்து நமக்கு படிப்பு நன்றாக வருகின்றது, வெளிநாட்டில் வேலை கிடைக்குது, வேலை இல்லாத ஒரு குறை தீருது. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உடல் நலத்தில் இருந்து, பொருள் நலத்தில் இருந்து, வாழ்வியல் நலத்திலிருந்து அனைத்திற்கும் நமக்கு திருப்பதிகங்கள் இருக்கு. ஒன்றும் கிடையாதுங்க, வலது கண்ணுக்கு ஒரு பதிகம் இருக்குது, இடது கண்ணுக்கு ஒரு பதிகம் இருக்குதுன்னா நீங்க பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நமக்கு வாழ்வியலோடு தான் திருமுறைகளும் அமைந்திருக்கின்றது. ஆனால்
அதோடைய முடிந்த பயன், திருமுறைகளுடைய முடிந்த பயன் என்ன அப்படின்னா, நமக்கு பாவநாசம், அதாவது வினை நீக்கம் என்று சொல்லப்படுவதும் முக்தி என்று சொல்லப்படுவதும் தான். இதை தான் நமக்கு அருளாளர்கள் அனைவருமே பதிவு செய்கின்றார்கள். திருமுறைகள் படிப்பதனால் ஒரு உயிருக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதைத்தான் திருக்கடைக்காப்பு என்பதன் மூலமாக நமக்கு அருளி செய்கின்றார்கள். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த பலன் வேண்டும் என்றால் அந்த விண்ணப்பத்தோடு திருமுறைகளை எடுத்து படிங்க அப்படிங்கிற குறிப்பு. இப்போ சிலருக்கு வந்து ஏதோ ஒரு சிரமம் இருக்குது, திருமுறைகளை படிக்கிறாங்க. ஒரு திருமுறை எடுத்து நான் இதை படிக்கிறேன் அப்படி ஒன்றும் கிடையாது, வாசித்திரவைன்னு எடுத்துக்குவோமே. ஒரு கோர்ட்டு கேஸு அப்படின்னு இருக்குது, அதுலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னாக்கா வாசித்திரவை எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு தடவை படிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் சிரமம் அதிகமாக இருக்குது அப்படின்னா 5 தடவை படிக்கலாம். 11 தடவை படித்தா உங்களுக்கு பலன் உடனடியாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன் அப்படின்னாக்க அந்த அளவுக்கு உங்களுடைய விண்ணப்பம் வந்து ஸ்ட்ராங்காக போகுதுன்னு அர்த்தம். அதனால தான். ஆனால் மனம் ஒன்றி படிக்க வேண்டும். இதை நாம் புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த முதல் பதிகம் படிக்கிறது, கடைசி பாடல் மட்டும் படிக்கிறது, இந்த கதையெல்லாம் வச்சுக்க கூடாது. நமக்கு ஓதுவார்கள் வகுப்புக்கு போகும்போது அவங்க முதல் பாடலையும் கடைசி பாடலையும் சொல்லித்தர்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு பாடலையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அவங்க அடுத்த பதிகத்துக்கு போக முடியாது. அவர்களுக்கு ஒரு பேராசை, அவங்க கிட்ட படிக்கிற மாணவர்கள் எல்லாரும் எல்லா பதிகத்தையும் படிச்சிடணும், பாடிடணும் அப்படின்னு அவர்களுக்கு உள்ள பேராசை காரணமாக என்ன பண்றாங்க, ஒரு பதிகத்தை எடுத்து முதல் பாடலையும் இறுதி பாடலையும் சொல்லி கொடுத்தப்பா இது புரிஞ்சிருச்சா, இதே மாதிரி தான் எல்லா பாடலும் வரும், படிங்க அப்படிங்கிறாங்க. நாம என்ன பண்றோம், அந்த உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்காம ஓதுவார் எனக்கு முதல் பாட்டும் கடைசி பாட்டும் தானே சொல்லி கொடுத்தாரு, நாங்க அதை மட்டும் பாடிக்கிறோம் அப்படின்னு முதல் பாடலும் கடைசி பாடலையும் மட்டும் பாடிட்டு நிறுத்திடுறாங்க. இந்த கருத்தை நாம ஏற்கனவே சிந்திச்சதுதான். ஒரு இலைய பரிமாறிட்டு சாப்பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கிறோம், இலைய பரிமாறிட்டு முதல்ல வைக்கக்கூடிய உப்பை வைக்கிறாங்க, கடைசியா வைக்கக்கூடிய ஊர்காவை வைக்கிறாங்க. இப்ப சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வயிறு நிறையுமா? நிறையாது. அங்க நடுவுல வைக்க வேண்டிய பதார்த்தம்லாம் அங்க வச்சு ஆகணும், அப்பந்தான் சாப்பாடு முழுமை அடையும். அதே மாதிரி பதிகங்களையும் முழுமையாக படித்தால்தான் பலன் கிடைக்கும். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த பஞ்சபுராணம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பதிகத்தை மட்டும் பாடலை மட்டும், அதுவும் பதிகம் கூட கிடையாது, 5 பாடலை மட்டும் பாடுவாங்க. அந்த பஞ்சபுராணம் எங்க வந்தது, எப்படி வந்தது அப்படிங்கிறது வந்து நமக்கு வரலாறு இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, திருமுறைகளை கோயில்ல படிக்கிறதுக்கு நேர காலம் கொடுக்காததுனால அது சுருக்கப்பட்டது என்பது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. சரி, கோயில்ல தான் இந்த அவல நிலை நடக்குது அப்படின்னா நாம ஏங்க நம்ம வீட்டுல படிக்கும் போதும் அதையே பின்பற்றணும்? நம்ம வீட்டில் படிக்கும் போதாவது ஒரு 12 திருமுறைகள்ல இருந்து ஒவ்வொரு பாடலா, தினம் ஒரு பாடலை நம்ம பாடலாம்ல. பதிகமா படிக்க வேண்டாம், நேரம் இருக்காதுன்னா புரிஞ்சுக்கலாம். காலையில எந்திரிச்சு 12 பாடலை மட்டுமாவது பாடிட்டு போனா 12 திருமுறைகள்லையும் நாம தொட்டு பார்த்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும்ல. அது எங்க, பஞ்சமே இல்லாத ஒரு இடம் நம்ம திருமுறை, அங்க போய் பஞ்சத்தை கொண்டாந்து சேர்க்கிறோம். 5 பாட்டு. அது ஏன் அப்படின்னாக்கா 5 எழுத்துக்கு 5 பாட்டு தானா அப்படின்னுட்டு யாரு சொன்னாங்க? அப்படின்னா பெருமான் 5 திருமுறைகள் மட்டும் கொடுத்துருப்பார்ல, ஏன் 12 திருமுறைகள் கொடுக்கணும்? அருளாளர்கள் வந்து பாட்டும் கடைசி பாட்டும் மட்டும் போதும் அப்படின்னா ஏன் 11 பாட்டு பாடணும்? இந்த கேள்விகள்லாம் நம்ம கேட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு அறியாமை நன்றாக விளக்கம் பெறும். சரி, இப்ப நம்ம அடுத்ததுக்கு வருவோம். இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா 11 பாடல்களை, மேற்சொன்ன 10 பாடல்களோடு இந்த பாடலையும் பாடுபவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு அற்புதமாக எடுத்து காண்பிக்கின்றார் ஆசிரியர். அதாவது, வானோர் பணிய மண்ணோர் ஏத்த மன்னி நடமாடும். வானோர்கள் வந்து பணிந்து நிற்கின்றார்களாம். ஏன்னா இன்னைக்கு உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா பணியாம நிக்கிறவங்க இந்த வானோர்கள் தான், தேவர்கள் தான். அப்படி நெஞ்சு நிமித்திக்கிட்டு நிற்பாங்க, அவங்களுக்கு பணிவுங்கிறது வரவே வராது. அதே மாதிரி மண்ணில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ற, நம்மள மாதிரி மக்கள்லாம் என்ன பண்றோம், பாடாம இருக்கிறோம். 1008 கூச்சம் வேற அதுல. ஐயோ நான் பாடினா என் குரல் நல்லா இல்லை, பக்கத்துல இருக்கிறவங்க கிண்டல் பண்ணுவாங்க, நான் பாடினா அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நாம என்ன பண்றோம், பெருமானை பாடாமல் இருக்கின்றோம். அதனாலதான் இங்க வந்து நமக்கு அழகாக வைக்கின்றார் ஆசிரியர். தில்லைக்கு போனா வானோர்கள் பணிந்து நிக்கிறாங்கப்பா, அவங்க இயல்பிலேயே இல்லாத ஒரு வேலையை அவங்க செய்யறாங்க. மன்னோர்கள் பாருங்க, அவங்க இயல்புல இல்லாததையும் அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. பெருமானை ஏத்தி போற்றி பாடிக்கொண்டிருக்கின்றார்களாம். இது எல்லாம் நடக்குது, இயல்புக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கின்றதுன்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட இடத்தில் எங்கள் பெருமான் நிலையாக நின்று, மன்னி
நிலையாக நின்று நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்னு சொல்லிட்டு, தேனார் பொழில் சூழ் தில்லை மல்கு சிற்றம்பலத்தானை, அழகான தேன் நிறைந்து வண்டுகள் அங்கே மொய்த்து கொண்டிருக்கின்ற பொழில்கள் சூழ்ந்த தில்லை என்ற திருத்தலத்தில் சிற்றம்பலத்தான் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றான். அவனை பாடிய இந்த பாடல்கள், அதாவது சொன்ன தமிழ் மாலை. யார் சொன்ன தமிழ் மாலை? தூணான் மறையான், 4 மறைகளையும் கற்று தேர்ந்த வாலி அமுதனார் என்று சொல்லப்படும் நான் பாடிய இந்த தமிழ் மாலை பானேர் பாடல் 10ம் பாட, இந்த சேர்த்து அனைத்து பாடல்களையும் சேர்த்து பாட அவர்களுக்கு என்ன தெரியுமா பெருமான் அருளி செய்வான்? அவர்களது பாவத்தை நீக்கி நாசம் செய்வான். நாசம் செய்தோம்னா என்ன அர்த்தம்னா, துவம்சம் செய்யறாங்கன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது விளக்குனா கூட திருப்பி ஓடி வந்துடும். இப்போ ஒரு ஆறு போய்கிட்டு இருக்கு, அங்க விளக்குனாங்கன்னு வைங்களேன், அந்த தண்ணி திருப்பியும் வந்துடும். அதே மாதிரி வினைய விளக்குனாலும் திருப்பி வந்துடலாம். ஆனா இது நாசமா போயிருமா, திரும்பி நீங்க நினைச்சா கூட கொண்டு வர முடியாத அளவுக்கு துவம்சம் பண்ணிடுவாரு. ஏன்னா அதுக்கு தாயா அங்க நின்று ஆடிட்டு இருக்கான் அவன். அவன் ஏன் அங்க ஆடிக்கிட்டு இருக்கிறான்? நம்மளுடைய வினைகளை அழித்து அருள் செய்வதற்காக. நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, தினமும் திருமுறைகளை நாம வாயார மனசார 10 பாடல் 11 பாடல்னு எத்தனை பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ ஒரே ஒரு பதிகம் எடுத்து படிச்சா கூட போதும். முழுசா நான் படிச்சு பொருள் உணர்ந்து, பெருமானே இது இத்தனை அழகாக எங்களுக்காக அருள் செய்திருக்கின்றாயே அப்படின்னு ஒரு நன்றி உணர்வோடு நாம படிக்கும் போது நீங்க கண்டிப்பா கண்கூடா பாப்பீங்க பாவம் நாசமாவதை. ஏன்னா இது எல்லாமே அருளாளர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அற்புதமான ஆழமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. அடியார்களின் பொற்பாதங்களுக்கு ஒரு விண்ணப்பம். இன்று அனைத்து பாடல்களும் முடிவடைந்த நிலையில் 24வது திருப்பதிகத்தை முழுவதுமாக ஒரு முறை ஓத வேண்டும் என்று உங்கள் திருவடிகளுக்கு விண்ணப்பமாக வைத்து இந்த உரையை நிறைவுக்கு கொண்டு வருவோம். சிற்றம்பலம். 9ஆம் திருமுறை தொடர் முற்றோதுதல் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார்களின் பொற்பாத கமலங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். நமது தொடர் முற்றோதுதலில் இன்று 24வது திருப்பதிகம் இறுதியாக முடிவடைந்த நிலையில் திரண்ட கருத்துக்களாக இன்று சிந்திக்க இருக்கின்றோம். 24வது திருப்பதிகம் இது திருவாலி அமுதனார் என்பவரால் கோயில் என்ற திருத்தலத்திற்கு உரித்ததாக அமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான திருப்பதிகம். அது மட்டும் அல்லாமல் இது இந்தளம் என்ற பண்ணில் அமைந்தது என்பதையும் நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். இந்த பதிகத்தில் வருகின்ற மூர்த்தங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆலமர் செல்வர் அம்பலவாணர். அம்பலவாணர் அநேகமாக எல்லா பாடல்கள்லையும் குறிப்பு இருந்தது. ஆலமர் செல்வர் முதல் பாடலிலும், பிறைச்சூடிய பெம்மானாக பெருமான் இருக்கின்றான் என்பது 4வது பாடலிலும், நீலகண்டராக இருக்கின்றார் என்பது 9வது பாடலுமாக வைத்து அருள் செய்திருக்கின்றார் ஆசிரியர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பதிகத்தில் நமக்கு அந்த ஐம்பொறி புலன்கள் என்று சொல்லப்படும், அதாவது ஓசை, பரிசம், ஒளி, கந்தம், சுவை என்று சொல்லப்படுகின்ற அந்த குறிப்புகளையும் வைத்து அருள் செய்திருக்கின்றார். செவிப்புலனுக்கு ஏற்ற ஓசை என்பது 2வது பாடலிலும், தோல் என்பதை அதாவது பரிசம் என்பதை 3வதும், ஒளி கண்களுக்கு உரிய ஒளி என்பது 4வது பாடலிலும், மூக்குக்கு உரிய கந்தம் என்பதை 5வது பாடலிலும், சுவை அதாவது நாவிற்கு உரிய சுவை என்று சொல்லப்படுவது இறுதி பாடலிலுமாக வைத்து அருள் செய்திருக்கின்றார் ஆசிரியர். அதே மாதிரி அம்பலம் ஆவது அகில சராசரம், அம்பலம் ஆவது ஆதி பிரானடி, அம்பலம் ஆவது அப்பு தீ மண்டலம், அம்பலம் ஆவது அஞ்செழுத்துமே என்று திருமந்திர பாடலை நமக்கு நினைவு கூறும் விதமாக அம்பலம் ஆவது அகில சராசரம் என்பதை முதல் பாடலிலும், அம்பலம் ஆவது ஆதி பிரானடி என்பதை 5வது பாடலிலும், அம்பலம் ஆவது அப்புத்தி மண்டலம் என்பதை 6வது பாடலிலுமாக வைத்து, அம்பலம் ஆவது அஞ்செழுத்துமே என்பதை அனைத்து பாடல்களிலும் அம்பல கூத்தனாக பெருமான் நின்று நடனமாடிய காட்சியை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி இந்த திருமந்திர பாடலுக்கு அப்படியே ஒரு பொருள் சொல்லுவது போல இந்த 11 பாடல்களையும் நமக்கு அருளி செய்திருக்கின்றார் ஆசிரியர்.
இன்னும் ஒரு அழகும் அற்புதமும் இந்த திருப்பதிகத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பதிக மகுடங்களை எடுத்தாலே ஒரு பாட்டாக அமைந்து விடுகின்றது. அதாவது பதிக மகுடம்னா நமக்கு தெரியும், இறுதியாக நம்ம எப்படி முடிவடைகின்றதோ, அதாவது ஆடுமே ஆடுமே என்றே முடிகின்றது. ஆனால் அதற்கு முன்னாடி உள்ளதையும் நாம் சேர்த்து எடுத்தோம்னா அதுவே ஒரு தனி பாடலாக நாம் அம்பலவாணனை பார்க்கும்போது ஓதுவதற்கு ஏற்ற ஒரு பாடலாகவே கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர். அதாவது பெருமானை எப்படி ரசித்திருக்கின்றார் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. சரி, ஒவ்வொரு பதிக மகுடமாக பார்க்கலாம். தில்லைக்கு அருளி தேவன் ஆடுமே, உமையாள் காண விகிர்தன் ஆடுமே, பெருமை அமரர் போற்ற அழகன் ஆடுமே, நந்தி முழவம் கொட்ட நட்டம் நாதன் ஆடுமே, தீமை சடைமேல் திங்கள் சூடி தேவன் ஆடுமே, அரவம் ஆட அனல் கையேந்தி அழகன் ஆடுமே, கொத்தார் சடைகள் தாழ நட்டம் குழகன் ஆடுமே, பதித்த தலத்து பவளமேனி பரமன் ஆடுமே, பாலாடும் முடி சடைகள் தாழ பரமன் நாடுமே, கொடியும் விடையும் உடைய கோல குழகன் நாடுமே. இதை அப்படியே நாம பெருமான் முன்னாடி உட்கார்ந்து இதையே ஒரு பாடலாக பாடி நாம இன்புறத்தக்க வகையில் நமக்கு இதை அமைத்து கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மன்னர்களுக்கும் அவர்களுக்கு ஆட்சி நடத்துவதற்காக 10 உறுப்புகள் சொல்லும் வழக்கம் உண்டு. அதாவது ஒரு பழைய பாடல் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, படையும் கொடியும் குடையும் முரசும் நடைநவில் புரவியும் களிரும் தேரும் தாரும் முரசும் நேர்வன பிறவும் தெரிவுகொள் செங்கோல் அரசர்க்கு உரிய என்று ஒரு குறிப்பு உண்டு. இப்ப அந்த மாதிரி இந்த 10 உறுப்புகள் எடுத்து நாம பார்த்தோம்னா இதைத்தான் தசாங்கம் என்று சொல்லும் வழக்கம் உண்டு. தச அங்கம், அதாவது 10 அங்கங்கள் என்ற குறிப்பு. நம்மளுக்கு மாணிக்கவாசகர் பெருமானும் தசாங்கம் என்று ஒரு பதிகமே அருளி செய்திருப்பாரு. திருத்தசாங்கம் என்பது 10 அங்கங்களை நமக்கு குறிப்பது. சரி, அதுல அந்த 10 அங்கங்களை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். கொடி என்ற குறிப்பை 10வது பாடலிலும், வாகனம் அதாவது விடைதான் பெருமானுக்கு வாகனமாக இருக்கின்றது என்பதை 10வது பாடலிலும், மாலை என்று சொல்லப்படுவது 6வது பாடலிலும், அதாவது பாம்பே பெருமானுக்கு மாலையாக இருக்கின்றது என்பதை 6வது பாடலிலும், மலை என்பதை முதல் பாடலிலும், நாடு என்பதை தில்லையாகவும், ஊர் என்பதை சிற்றம்பலமாகவும், ஆறு என்பதை 4வது பாடல் அதாவது நிவா நதி என்று சொல்லப்படுவதை குறிப்பதன் மூலமாகவும், படைகள் என்பது 7வது பாடலிலும், முரசு என்பது 4வது பாடலிலும், களிறு என்பது 10வது பாடலிலுமாக வைத்து நமக்கு பெருமானின் தச அங்கங்களை நினைவுக்கு கொண்டு வந்து காண்பித்திருக்கின்றார் ஆசிரியர். இந்த பாடல்ல பதிகத்துல இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, 2 விஷயங்களை வெளிப்படையாக சொல்லிட்டு 3வது விஷயம் அதுக்குள்ளேயே தொக்கி நிற்பதாக, அதாவது மறைந்து ஆனால் வெளிப்பட்டு நிற்பது போல நமக்கு அழகாக அருளி செய்திருக்கின்றார் ஆசிரியர். உதாரணத்துக்கு பாருங்க, முதல் பாடல்ல அருவம் உருவம் என்பதை அழகுற எடுத்து சொன்னாரு. அப்போ அருவுருவம் என்பது அங்கே மறைந்து தொக்கி நிற்கிறதாக நமக்கு அமைந்திருக்கின்றது. அதே மாதிரி 2வது பாடல் பார்த்தீங்கன்னா, இயல் தமிழ் இசைத்தமிழ் என்ற இரண்டையும் நேரடியாக சொல்லிவிட்டு நாடகத்தமிழ் அங்கே மறைந்திருப்பதையும் நமக்கு காட்டி அருள் செய்கின்றார் ஆசிரியர். அதே மாதிரி மூவர் முதலிகள் என்று நமக்கு நன்றாக தெரியும். காழிப்பிள்ளையார், அப்பர் பெருமான், நம்பி ஆரூரர் என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 பேர். இதுல காழிப்பிள்ளையாரை நமக்கு நினைவு கூறும் விதமாக 8வது பாடலை ராவணன் வைத்து குறிப்பாகவும், 9வது பாடலை அடிமுடி தேடிய படலமாகவும், 10வது பாடலை பிற சமய மறுப்பாகவும் நமக்கு அருளி. அப்படியே நம்ம இந்த ஒரு முறை நமக்கு காழிப்பிள்ளையார் வகுத்து கொடுத்த முறையாக தெரிகின்றது. அதை அப்படியே இதுல பின்பற்றி காழிப்பிள்ளையாரை நமக்கு நினைவு கொண்டு வந்த ஆசிரியர் 10வது பாடலில நம்பி ஆரூரரை எடுத்து அழகாக சொல்லிட்டாரு. ஆக காழிப்பிள்ளையாரையும் நம்பி ஆரூரரையும் வெளிப்படையாக சொல்லிய ஆசிரியர் அங்கே மறைத்து வைத்தது யாரை என்றால் அப்பர் பெருமானை. ஆக அருவம் உருவம் அருவுருவம், இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ்,
மூவர் முதலிகள் இதுல பாத்தீங்கன்னா 3 விஷயங்களை 2 வெளிப்படையா சொல்லிட்டு ஒன்றை மறைத்து வைத்து அழகான ஒரு பதிகமாக நமக்கு அருளி செய்திருக்கின்றார் ஆசிரியர். ஆக மூவர் முதலிகளை தனது குருவாக இவர் எடுத்து தனது குருவாக வணங்கி அவர்கள் வழியிலேயே பதிகங்களை அமைத்து கொடுத்திருக்கின்றார் என்பது இதைவிட மிகப்பெரிய சான்று நமக்கு வேற ஒன்றும் வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பதிகம் அருளி செய்யப்பட்டது இந்தளம் என்ற பண்ணில் அமைக்கப்பட்டது. நம்பி ஆரூரரின் முதல் பதிகம் என்று சொல்லப்படுவது இந்தளம் பண்ணில் அமைந்தது. அதே மாதிரி காரைக்கால் அம்மையாருடைய 2வது பதிகமும் இந்தளம் என்ற பண்ணிற்கு உரியது. ஆக நமக்கு அருளாளர்களை நம் நினைவுக்கு கொண்டு வந்து நம்மை வணங்கச் செய்கின்ற அற்புதமான ஒரு பதிகமாக இதை அமைத்து கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர். அடியார்களின் பொற்பாதங்களுக்கு ஒரு விண்ணப்பம். மேற்சொன்ன அந்த அனைத்து பாடல்களையும், அதாவது 11 பாடல்களையும் சேர்த்து ஒரு முறை ஓதி இந்த பதிக மகுடங்களை மீண்டும் ஒரு தடவை நம்ம நினைவுக்கு கொண்டு வந்து பெருமானுக்கு விண்ணப்பமாக வைக்கலாம் என்று உங்கள் திருவடிகளுக்கு ஒரு விண்ணப்பம் வைத்து இந்த உரையை நிறைவுக்கு கொண்டு வருவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.